ஸோ வெல்கம், குட் ஆஃப்டர்நூன். இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் செப்டம்பர் 25 எக்ஸாம்ஸ்க்கான. இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம ஏப்ரல் 14th கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 25 days இப்போ நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் சம் ஃபீட்பேக் ப்ளஸ் உங்க கூட நான் பேசணும் பேரண்ட்ஸ் கூட அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ மார்னிங் ஒரு மீட்டிங் நடந்துச்சு, இது செகண்ட் மீட்டிங். இந்த மீட்டிங்கில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ரிவர்ஸ் ஆர்டரில் போவோம். மார்னிங் வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபார்வர்டில் வந்தோம், இப்போ ரிவர்ஸில் போவோம். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் உபன்யா. உபன்யா உபன்யா சரி, ஓகே. Yes, sir. சொல்லுங்க சார். கேக்குதா மேடம் நான் பேசுறது? கேக்குதுங்க சார், கேக்குதுங்க சார். ஓகே மேடம், எப்படி போகுது கிளாஸ் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ்? நல்லா போகுது சார். சரி, ஓகே. உங்களுக்கு திருப்தியா இருக்குதா? திருப்தியா இருக்குது சார். ஓகே. கிளாஸ்ல அவ இன்டராக்ட் பண்றதை நீங்க பாக்குறீங்களா? பாக்குறேன் சார். அவ நல்லா என் கூட பேசுறா, இன்டராக்ட் பண்றா. ஆமா, இப்ப கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் தெரியுது சார் அவகிட்ட நல்லாவே. சரி, ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறா வீட்ல? படிக்கிறேன் சார். இந்த இந்த நீங்க எடுக்கிற கிளாஸ் முடிஞ்ச பிறகு உட்காந்துடுறா ஃபுல்லா எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்குமே. டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி எதுவும் தெரியல. இல்ல சார், ஒரு 1/2 hour 1 hour எடுத்துக்கிறா, அவ்வளவுதான் பிரேக் மாதிரி. ஓகே, டன். எவ்வளவு டெஸ்ட் எழுதியிருக்கா? 7 யூனிட் என்ன சொன்னா சார், அது வரைக்கும் எழுதியிருக்கேன்னு சொன்னா சார். சரி, ஓகே. ஒப்பிக்கிறாளா உங்ககிட்ட? என்கிட்ட ஒப்பிக்கல சார். உபிகா கிட்ட தான் ஒப்பிப்பா. நான் காலையில போனா கொஞ்சம் லேட்டா தான் சார் வருவேன். சார் ட்வின் சிஸ்டர் சார் உபிகா. யாரு? என் ட்வின் உபிகா. சிஸ்டர் சார் உபிகா. ட்வின் சிஸ்டரா? அவ என்ன பண்றா? சார் அவ சிஎம்ஏக்கு ப்ரிப்பேர் பண்றான் சார். ஓகே, அவகிட்ட ஒப்பிப்பியா நீ? சரி, ஓகே. ஓகே, அடுத்தது ஸ்வாதி. Good afternoon, sir. குட் ஆஃப்டர்நூன் மேடம். சூப்பரா பதில் சொல்றா, நல்லா கிளாஸ்ல ஆக்டிவா இருக்கா. Okay, sir. என் கிளாஸ்லாம் இவங்க இருக்கிறதுனால தான் நல்லா ஓடுது. சரி, உங்களுக்கு எப்படி தோணுது கிளாஸஸ் பத்தி, ஆன்லைன் கிளாஸ் பத்தி? ஓகே, நல்லா தான் பண்றா சார், நல்லா தான் இருக்கு. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பயந்துருப்பீங்களா இனிஷியலா ஆன்லைன் கிளாஸ் செட் ஆகுமா ஆகாதான்ட்டு? இப்போ எப்படி இருக்கு? இல்ல, இப்ப பயம் இல்ல சார், இப்போ பண்ணிருவான்ட்டு ஒரு தைரியமா இருக்கும். சரி, ஓகே. டெஸ்ட் எழுதுறாளா டெய்லி? எழுதுறா சார். ஒப்பிச்சு காட்டுறாளா அந்த பண்றா. சரி, ஓகே. டெய்லி எவ்வளவு நேரம் படிக்கிறா? கிளாஸ் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் ஃபுல்லா படிச்சுட்டு எழுதிட்டு தான் இருக்கிறா. 6th யூனிட் முடிச்சுட்டா, 7th படிச்சுட்டு இருக்கிறா. சரி, 7th 8th பண்ணல. சரி, ஓகே. இன்னைக்கு நாளைக்குள்ள பண்ண சொல்லிடுங்க. சரிங்க சார். பயப்படுறாளா, கொஞ்சம் கான்பிடென்ட்டா தான் இருக்காளா? இல்ல, அவ கான்பிடென்ட்டா இருக்கா. ஓகே, அது போதும். சுவாமிநாத் சார். யார் இருக்கா? சார். இப்ப கிளாஸுக்கு நீங்க கொஞ்சம் ஒரு 10 நாள் லேட்டா தான் ஜாயின் பண்ணீங்க. இப்ப எப்படி தெரியுது அவன் எப்படி படிக்கிறான்? படிக்கிறான் சார். சரி, படிக்கிறான் சார். கிளாஸ்ல அவன் அன்மியூட் பண்ணி பேச மாட்டான், அவன் இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது. சோ கொஞ்சம் அவன் பண்ணி ஆன்சர் பண்ணணும். நான் கூப்பிட்டு கேட்டா மட்டும் தான் பதில் சொல்றேன்ற மாதிரி இருக்கக்கூடாது. நான் பொதுவா ஒரு கொஸ்டின் கேட்டா அவங்க பதில் சொல்லணும். அதுக்கு அது கொஞ்சம் இன்டராக்ட் பண்ண சொல்லுங்க என் கூட அதிகமா. ஓகே சார். ஓகே, அந்த 10 நாள் விட்ட போர்ஷனை கிடுக்கிடுன்னு பிக்கப் பண்ண சொல்லியிருக்கேன். அவனுக்கு ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன், கிடுக்கிடுன்னு படிக்கணும்ட்டு. அதை அடுத்த ஒரு 15 நாளுக்குள்ள அதை படிச்சு முடிக்கணும். சரி சார், ஃபினிஷ் பண்ணிடுவோம் சார். சரியா? பார்த்துட்டு தான் வரேன். ஆமா, டெஸ்ட் எழுத சொல்லுங்க. ஓகே, அவனை நான் ஒரு 2 யூனிட் டெஸ்ட் எழுதி காட்ட சொல்லியிருந்தேன் நேத்திக்கு இன்னைக்கெல்லாம். எழுதிருக்கானா? ஒரு யூனிட் எழுதிட்டான் சார். சரி, ஓகே. இன்னொரு யூனிட் இன்னைக்கு எழுத சொல்லுங்க. சரியா? ஓகே, டன். சுனில். மேடம், பையன் கிளாஸுக்கு கரெக்டா வந்துடுறான், ஆனா பேசதான் மாட்டான் கிளாஸ்ல. அவர் அதிகமா பேச மாட்டாரு சார். பேசணும்ல, இந்த படிப்புக்கு பேசுறது ரொம்ப முக்கியம்ல. நான் கேள்வி கேட்டா அட்மிட் பண்ணி இவனா பதில் சொல்லணும். எங்க வீட்டுல நல்லதா சார் பேசுறாரு. இல்ல, என்கிட்ட பேசணும்ல. உங்ககிட்ட பேசுறது விஷயம் இல்ல, என்கிட்ட பேசணும்ல.
கொஞ்சம் நல்லா சரி பேச சார். சொல்லுங்க. ஆ, படிக்கிறானா வீட்ல? படிக்கிறாரு சார். உங்களுக்கு ஒப்பிச்சு காட்டுறானோ? சார் அவங்க அக்கா கிட்ட தான் சார் சொல்லுவாரு. எனக்கு அவ்வளவா தெரியாது. அவங்க அக்கா கிட்ட ஒப்பிச்சுட்டு. சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? இல்லைன்னா ஓகே சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல சார். அவருக்கு இன்னும் நல்ல கிட்ட இருந்தா 2 போட்டு படிக்க சொல்லுங்களா சார். நாங்க போறதை விட நீங்க நல்லா சொல்லுங்க சார் அவருக்கு. ஏன்னா டெஸ்ட் ஏற்கனவே வச்சு மார்க் பக்கத்துல கம்மியாச்சுன்னா திட்டுறேன், இல்லைன்னா திட்ட மாட்டேன். மார்க் வாங்கிட்டானா திட்ட மாட்டேன். டெஸ்ட் எழுதிட்டு இருக்கான். எவ்வளவு டெஸ்ட் எழுதிருக்கான்னு தெரியுமா? 6th 7th படிக்கணுமா? 6th 7th 8th, அப்ப 3 டெஸ்ட் பெண்டிங் இருக்கு. 3 இருக்கு சார். சீக்கிரம் எழுதணும். சுபமங்களா. சார் வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலி ரிவர்ஸ் ஆர்டர் போனதே மெயினா உங்களுக்காக தான். ஏன்னா நீங்க காலைல உட்காந்துருந்தீங்க. அதனால ஃபர்ஸ்ட் சரி உங்களை பேசிடுவோம் அப்படின்றது அதான் ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்தேன். ஓகே, அவன் நல்லா தான் டெஸ்ட் படிக்கிறா. பண்ணலான்ட்டு கிளாஸ்ல நல்லா அட்டென்டிவா இருக்கா. நல்லா எனக்கு பதில் சொல்றா. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் ஹர் பெர்ஃபார்மன்ஸ். டெஸ்ட் எவ்வளவு எழுதியிருக்கா? சார் லா பேப்பர் வந்து 7 எழுதிருக்காப்பீங்க. சூப்பர், 7 குட். மட்டும் 1 தான் எழுதிருக்காங்க. போதும், எது அக்கௌண்ட்ஸ் எழுதல. 1 2 போதும். 1 2 இப்போ கடந்து இப்போ அடுத்தடுத்து முடிக்க எழுத வேண்டியதுதான் டெஸ்ட். சரிங்க சார். இந்த ரைட்டிங் மட்டும் வேர்டிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றான். படிச்சுட்டு ரைட்டிங் வேர்டிங் ப்ராப்ளம் வந்து எனக்கு அந்த வேர்ட் எல்லாம் வந்து செட் ஆகி எழுத வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். டைம் ஆகும். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனாலதான் நிறைய எழுத வைக்கிறேன். சரிங்க சார். உடனே வராது அது. அது கொஞ்சம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி சரிங்க சரியா? சார். எவ்வளவு மற்றபடி நேரம் படிக்கலாம் ஆன்லைன் வீட்ல? கிளாஸ் நாங்க இப்போ ஒரு 10 hours தான் படிக்கிறோம் அப்படிங்க. கொஞ்சம் மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குங்க சார். அதனால கொஞ்சம் தூக்கம் வரும்போது நாங்க தூங்க வச்சுறது. தூங்கிருப்பா அப்படின்னு எழுப்புறது இல்ல. அப்புறம் அவளே எந்திரிச்சிருவா. நாங்க சொல்ல வேண்டியது இல்ல, அவளே எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். ஓகே. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சீங்க. இல்ல, ஆன்லைன் கிளாஸ் எங்களுக்கு ஒரு இதாவே இருந்தது, டவுட்டா இருந்ததுங்க சார். எப்படி நேர்ல போய் படிக்கிற மாதிரி வருமா அப்படிங்கலாம் நிறைய பேர் எங்களை வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. அப்ப வந்து எனக்குமே தோணுச்சு, நான் வந்து காலேஜ் போய் அனுபவம் எல்லாம் இருக்கறதுனால அந்த அனுபவம் இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாம் இருந்துச்சுங்க சார். இப்ப கிளாஸ் நீங்க சொல்லி கொடுக்க கொஞ்சம் அவேர்னஸா நான் பாக்குறேன். கூட என்னால இருக்க முடியல. நானும் ஒர்க் ஜாப் ஓரியன்டா ஹெச்ஆர்என்சி ஒர்க் பண்றேங்க சார். அதனால கொஞ்சம் பரவாயில்ல படிப்பா அப்படிங்கிறது. சார் நாங்க சேலம் சார். ஓகே, சரி சரி. சொல்லுங்க. ஒர்க் பண்றது சேலம். ஓகே. ஆனா முசிறி வீடு ஓகே. முசிறியில இருக்குங்க சார். ஓகே. சின்னவ வந்து 10th இப்ப போறா. ஓகே. அவ ஸ்கூல் போயிட்டானா இவ தனியா இருப்பாளே அப்படிங்கிற ஒரு ஃபீல்னஸ் இருக்கு. அப்ப வந்து அவ அதனாலதான் இங்க ஃப்ரெண்ட் பிடிச்சிக்கணும். இங்க 4 பேர் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டானா பிரச்சனை இல்லை. ஓகே ஓகேங்க சார். அவங்க கூட அடிக்கடி பேசிட்டு இருந்தாங்கன்னா அந்த லோன்லினஸ் இருக்காது. ஆக்சுவலி இந்த லோன்லினஸ் பிரச்சனை இருக்கும் ஆன்லைன் கிளாஸ்ல. அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு பிளஸ் ஆக்குப்பைடா இருக்கணும். திரும்பறதுக்கே டைம் இருக்கக்கூடாது. ஆக்குப்பைடா ஃபுல் டே இருந்தோம்னா நமக்கு அது தெரியாது, அந்த லோன்லினஸ் தெரியாது. ஃபுல் டே புக் வச்சு படிக்கிறதுக்குலாம் அவ்வளோ நேரம் இருக்கணும். லைக் இன்னும் படிச்சுட்டே இருக்கணும். வேற எதுக்குமே நமக்கு திரும்பி பார்க்கறதுக்கு நேரம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தா நமக்கு அந்த லோன்லினஸ் தெரியாது. சும்மா வேற வேலை வெட்டியே இல்லாம சும்மா வீட்டுல இருந்தா தான் லோன்லினஸ் தெரியும். நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் இருந்ததுன்னா லோன்லினஸ் தெரியாது. அதனாலதான் ஒரு நாள் கூட உங்களை ஃப்ரீயா விடாம கொடுத்துனே இருக்கு. அதான் டெஸ்ட் எழுதுங்கன்ட்டு. அதுதான். மத்தபடி டன். சரி, டன். அடுத்தது ஷாலினி. ஷாலுமா சார். வணக்கம் சார். ஷாலினி மேடம் வீட்ல எப்படி படிக்கிறா? நல்லா படிக்கிறாங்க சார். ஓகே. கிளாஸ் முடிச்ச நேரம் பூரா படிச்சு தானே இருக்கா? மிச்ச நேரம் ஃபுல்லா? ஆமாங்க சார். இப்ப இந்த பேரண்ட் சொன்ன மாதிரி நானுமே யோசிச்சிருக்கிறேன். இல்ல ஆன்லைன் கிளாஸ் இது எவ்வளவு சாத்தியம்னு தெரியல. படிப்பாங்களா இவங்க நம்பி நம்ம இந்த ஒரு எஃபோர்ட் எடுக்கிறோம் அப்படின்னு நான் பயந்தேன். சரி, அவ டிசைட் பண்ணாம இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணனும் நீங்க டிசைட் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட்? அவளே தான் பண்ணா. ஆக்சுவலா எனக்கு இந்த அளவுக்கு தெரியல. 8th இருந்தே அது ஒரு எய்மோடயே இருந்துச்சு. பிளஸ் செக் பண்ணிட்டே இருந்துச்சு யூடியூப்ல அந்த மாதிரி. அப்புறம் இந்த சார்ட்ட தான் படிப்பேன்னு அவங்க தான் ஃபைனல் பண்ணாங்க. ஓகே ஓகே. சரி அப்படின்ட்டு தான். சில பேர் அந்த மாதிரி டிசிஷன் எடுத்துட்டு ஏன்டா இங்க படிச்சோம் அதெல்லாம் இல்லை சார். ஆக்சுவலா உங்க கிளாஸ் இப்ப நீங்க ரெகுலரா கொடுக்குற ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இனி இவங்க நம்ம கேர் பண்ண தேவையில்ல, சாரே பாத்துக்குவான்ற கான்பிடன்ஸ் வந்துச்சு. நல்லா படிக்கிறா.
கொஞ்சம் நல்லா தான் பதில் சொல்றா. எனக்கு ஒரு ஓகே 60-70% சாட்டிஸ்ஃபைடு. லைக் அன்மியூட் பண்ணி அவங்களே பேசுறது இருக்குல்ல, ஓகே அதனால எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். இன்னும் நிறைய பேசணும். இன்னும் பேசுறது பத்தாது, இன்னும் நிறைய அன்மியூட் பண்ணி இன்னும் நிறைய ஆன்சர்ஸ் சொல்லணும். ஓகே ஓகே, லைக் இன்னும் ரொம்ப ரிசர்வ்லாம் இல்லை, ஓகே ஆனாலும் இன்னும் சொல்லலாம், இன்னும் அதிகமான ஆன்சர் கூட அன்மியூட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு தோணுது. ஓகே ஓகேவா? இனிமே ஆன்சர் பண்ணுவாங்க சார். ஆமா. இப்போ எவ்வளோ டெஸ்ட் எழுதி முடிச்சிருக்கா? யூனிட் 6 வரைக்கும் முடிச்சிருக்காங்க சார். 6. அப்போ 2 பெண்டிங் இருக்குது. இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று எழுத சொல்லிடுங்க. ஓகே சார். சரி, ஓகே. தேங்க்யூ. செண்பக பிரியா, நீ புது பொண்ணு தானே? செண்பக பிரியான்றது புது பொண்ணு தானே? நேத்தி ஜாயின் பண்ண பொண்ணு தானே? கேட்கல, அன்மியூட் பண்ணி பேசணும். நீ இப்போ அன்மியூட் பண்ணதே கேட்கலையா எனக்கு? ரொம்ப கம்மியா கேக்குது. சரி, ஓகே. நீ இப்போ ஆக்சுவலி இப்போ நீ ஒரு 14 days ஆகுது நீ கிளாஸ் அட்டன் பண்ணாதான் நான் உங்கள்கிட்ட ரிவ்யூ சொல்ல முடியும். நீ நேத்தி தான் ஜாயினே பண்ணியிருக்க. ஸோ அதனால லெட்ஸ் வெயிட் ஃபார் 1 month. நெக்ஸ்ட் மந்த் நான் உங்க அம்மாட்ட பேசுறேன். சரியா? அடுத்து சத்யா. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மேடம். இவன் ஃபேஸை நான் பார்க்கவே இல்லை ஆன்லைன் கிளாஸ்ல. மேபி ஃபர்ஸ்ட் 2 ரெக்கார்டட் சார். அதான் ஃபர்ஸ்ட் 2 நாள் தான் வந்து நினைக்கிறேன் ஆன்லைன் கிளாஸ்க்கு, அப்புறம் ரெக்கார்டர் மாறிட்டேன். எவ்வளோ வீடியோஸ் மேடம் முடிச்சிருக்கா? வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கேங்க சார். டெஸ்ட் வந்து நீங்க லால 8 யூனிட்ஸ் எழுதிருக்காங்க. ஆமா, 8 யூனிட்ஸ் எழுதிருக்காங்க. அக்கவுண்ட்ஸ் தான் சார் எனக்கு நான் எவ்வளோ. 8 யூனிட் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டாளா? ஆமாங்க, நேத்தி தானே நான் அப்லோடே பண்ண 8 யூனிட்டை. நான் ஏற்கனவே பார்த்திருந்தேன் சார் அந்த பழைய ரெக்கார்டிங்ஸ். ஓ, ஓகே ஓகே ஓகே, சரி சரி. ஆஹா. அக்கவுண்ட்ஸ் தான் சார் எனக்கு, ஏன்னா அது சயின்ஸ் பேக்ரவுண்டுங்கிறதுனால ம் எப்படி இதை கோப் அப் பண்ண முடியும், அது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை எழுத சொல்லலாம். ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட் டைம் கேட்டேன் நானு. ஆ அது இப்போ எவ்வளோ யூஎஸ் வீடியோஸ் முடிச்சிருக்கா அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சத்யா? சார் 71 சார் 71. சரி, 71 வரைக்கும். அப்போ நீ எவ்வளோ டெஸ்ட் எழுதியிருக்க அக்கௌண்ட்ஸ்ல? சார் 2 தான் சார் எழுதியிருக்கேன் அது இன்க்ரீஸ் பண்ணு. ஏன் அது நிறுத்தி வச்சிருக்க? சார். அது எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல சார். லைக் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை எழுதலாம், எனக்கு எத்தனை அந்த ஒரு நாளைக்கு ஒரு தடவை? கான்ஃபரன்ஸ் தான் எழுத வேண்டியதுதான். உனக்கு டெய்லி கான்ஃபரன்ஸ் தான், டெய்லியே ஒரு டெஸ்ட் எழுத வேண்டியதானே? கான்ஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் கான்ஃபரன்ஸ் அக்கவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எழுத வேண்டியதானம்மா. இதுல என்ன டவுட் உனக்கு? 3 days ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் எழுது. எழுதுறேன். ஐசிஐ புக்கை படிச்சிட்டியா அக்கௌண்ட்ஸ்ல? படிச்சிட்டு இருக்கேன் சார். சரி, ஓகே. படிச்சிட்டனா அவ எழுத வேண்டியதான். நீ ஏன் பயப்படுற? ஃபிக்ஸ்டாலாம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு இல்ல யூனிட் முடிக்க எழுதணும்ல, சார், அதனால. இல்ல சயின்ஸ் பேக்ரவுண்டு ஒன்றும் தெரியாது அக்கவுண்ட்ஸ் பத்தி. அதை பத்தி மேடம் அதெல்லாம் மறந்துடணும். ஓகே சார். அப்புறம் நடுவுல கொஞ்சம் யூஎஸ் போகணும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வேற இருக்கு. அதனாலதான் கேட்டேன் உங்களை, எப்படி எடுக்கிறது, எப்படி எடுத்துட்டு போறதுன்ட்டு. சார் ஸ்ட்ரக் ஆகுது சார் வீடியோ. சார் சார் இல்ல வருது. கேக்குதா இப்போ? கேக்குது சார். ஒரு நிமிஷம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இல்லதான் 10ஆம் கிளாஸ் பசங்க 3 டெஸ்ட் முடிச்சிட்டாங்க. 20 நாளைக்கு முன்னாடி தான் 10ஆம் கிளாஸே முடிச்சாங்க. அவங்க 8ஆம் கிளாஸ்ல இருந்து அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்க. இல்ல அது இல்ல சார், நாங்க நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் யூஎஸ் வேற போகணுமா இருக்கு. சோ அதனாலதான் எப்படி இதை டேக் ஆஃப் பண்றதுங்கிறதான் கேக்குறேன் உங்களை. நீங்க முன்னாடி சொன்ன பதில் கொஸ்டினுக்கும் இப்ப சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லையே. இல்ல அது ரைட்டுங்க சார். எவ்வளவு எடுக்கிறது எப்படின்னு தெரியாதனால சரி உங்களை கேட்டுக்கலான்னு கேட்டேங்க. எவ்வளவு எடுக்கிறதுன்னு எனக்கு புரியல. இல்ல சார், எத்தனை நாளைக்கு ஒரு முறை எடுக்க சொல்லலாம் அப்படின்னு மட்டும் 3 தான் டவுட் நாளைக்கு வந்தது. 4 நாளைக்கு படிச்சுட்டானா எழுதிட்டே இருக்க வேண்டியதானங்க. ஒரு யூனிட்டா முடிச்சிட்டானா. இப்ப லா எப்படி எழுதுறா? டெய்லி தானே ஒரு டெஸ்ட் எழுதுறாளா இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஆமாங்க. எழுத வேண்டியதுதான். முடிக்க ஒரு யூனிட் முடிச்சு டெஸ்ட் எழுத வேண்டியதுதான். சயின்ஸ்னா ஒரு இதுவும் கொடுக்க கூடாது. நீங்க இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல மாமியார் வீட்டுக்கு போயிருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. பொண்ணு பூசுன்றதா சமையல் கட்டுக்கே கொடுக்காம இருந்தாங்களா 2 வருஷம்? சொல்லுங்க. ஐயோ, இல்ல இல்ல வளர்ந்த பொண்ணு
அவங்க வீட்டில் சமையல் கட்டுக்கே போயிருக்காது, பெருக்கியிருக்காது, தொடச்சிருக்காது, நம்மளும் அப்படியே இருக்கலாம்னு சொன்னாங்களா? இல்லைம்மா எங்கள் வீட்டில் முதல் நாளே போய் வேலை செய்ய மாட்டாங்களா? செஞ்சுதான் சார் ஆகணும், அதான் கேக்குறேன். அது மாதிரி தான் இதுவும். ஓகே சார். எவ்வளோ நாள் சொல்லிட்டே இருப்பீங்க சயின்ஸு சயின்ஸுன்ட்டு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்தாச்சுன்னா முதல் நாளே முடிஞ்சு போச்சு. ஓகே சார். அடுத்து சத்யபிரியா. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். நீங்க தான் சத்யபிரியா அம்மாவா? ஆமாங்க சார். ஓகே. சூப்பராக படிக்கிறா, ஓகே சார். நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறா, தைரியமாக இருக்கா, செம்ம கான்ஃபிடென்ட்டு, போல்டு. தேங்க்யூ சார். ஆனால் தயவு செய்து அவளை செப்டம்பர்லேயே எழுத வச்சிருங்க. சரிங்க சார், அவங்க இஷ்டம் சார். ஜான்வரி வரைக்கும்லாம் போனால் வேலைக்கு ஆகாது. சரிங்க சார். எப்படியாவது கஷ்டப்பாடு பட்டு ம். உசுரை கொடுத்து பச்சு செப்டம்பர்லேயே எழுத வைக்க சொல்லுங்க. சரிங்க சார், அவங்க ஓகேவா? பண்றாங்கன்னா அவங்க இஷ்டம் சார். எப்பயுமே பீட் தி ஹயன் when it is hotன்னு. ம். அது மாதிரி தான் இப்போ சூட்டோட சூடாக எழுதிடணும். சரிங்க சார். சார் நான் ஜான்வரி எழுதுனா 340 எடுப்பேன், ஆனால் செப்டம்பர் எழுதுனா 220 தான் எடுப்பேன். பரவாயில்ல, 220 எடுத்து பாஸ் ஆகிட்டு போதும். சரிங்க. ஓகேவா? ம். தேவையில்லாமல் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பேசி ம். ஓகே அவங்களாம் நான் ஜான்வரி எழுதுறாங்க, நானும் ஜான்வரி எழுதணும்னா தேவையில்லை. சரிங்க சார். அவளுக்கு இருக்கிற அறிவுக்கு அவ வந்து செப்டம்பர்ல எழுதலாம். சரி. சரியா? நல்லா படிக்கணும். இல்லை சார் நான் கொஞ்சம் அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதிகமாக இருக்குது, டெய்லி 3 ஹவர்ஸ் வீடியோ கேம்ஸ் விளையாடுவேன், 4 ஹவர்ஸ் வந்து ஃபுட்பால் விளையாடுவேன், ஒரு 3 ஹவர்ஸ் தான் சார் படிப்பேன் அப்படின்னா ஓகே. இல்லை சார் அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, படிப்பு மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னா ஷி ஷுட் ரைட் இன் செப்டம்பர் இட் செல்ஃப். சரிங்க சார். இல்லைனா டைம் தான் இருக்கேன்னு போயிடும், புஷ்ஷுன்னு போயிடும் டைம். சரி. நான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுப்பேன். ஆனால் ஒரு 50 பேருக்கு அட்வைஸ் கொடுக்குறேன்னா ஒரு 10 பேர் கேட்பாங்க, மீதி 40 பேர் கேட்க மாட்டாங்க. அந்த 40 பேர் வந்து டிசம்பர் மாதம் எப்போ சார் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஆரம்பிப்பீங்கன்னு கேட்பாங்க. ஏண்டா உன செப்டம்பரே எது சொன்னேன், நீ தான் ஜான்வரின்னா இப்போ என்னடா எக்ஸாமே போல அதுக்குள்ளே ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் கேட்குறீங்கன்னா தெரிஞ்சு போச்சு சார் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ சரி. அதை சில விஷயங்கள்லாம் சூட்டோட சூட்டாக பண்ணிடணும். கண்டிப்பாக முடியும், ட்ரை பண்ணணும். சரி. எவ்வளோ டெஸ்ட் எழுதியிருக்கா? அவ வந்து லால வந்து 6 எழுதிருக்கா சார். 6 யூனிட் கான்ட்ராக்ட் 6 8 எழுதி முடிச்சிருக்கணுமே, நாளைக்குள்ள 8 எழுதி முடிக்கணும். சொல்றேன். ஒப்பிக்கிறாளா டெய்லி? ஒப்பிக்கிறா சார். ஆமாம், டெய்லி ஒப்பிக்கணும், பார்த்துக்குங்க. சரிங்க சார். லா முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒப்பிக்கணும், இல்லைன்னா மறந்து போயிடும். சரிங்க சார். ஒரு 20 மினிட்ஸ் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் டெய்லி. ஏதாவது ஒன்று கேஸ் லா சொல்கிறது, செக்ஷன் நம்பர் சொல்கிறது, இல்லைன்னா ரேண்டமாக ஏதாவது ஒரு 2 கொஸ்டின் எழுதி பார்க்கறது, அந்த மாதிரி யூ ஸ்பெண்ட் சம் டைம் வித் ஹர். இப்போ மேக்ஸ் சரிங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு யூனிட்டை முடிக்க அந்த கொஸ்டின் பேங்க் வாங்கி கொடுத்துடணும். கொஸ்டின் பேங்க் ம். இன்னும் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்கி கொடுத்துருங்க. ரேண்டமாக அவங்க என்ன யூனிட் எடுக்கிறாங்களோ அதில் ஒரு ரேண்டமாக ஒரு சம் கொடுங்க. சரிங்க அவள் சார். ஃபஸ்ட்டு யூனிட் எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அந்த யூனிட் எடுத்து கொடுன்னு சொல்லுங்க. இப்போ ரேஷியோஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த ரேஷியோ யூனிட் எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அதில் ஒரு 20 சம் ம். 30 சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ம். ரேண்டமாக அந்த அந்த சம் போடு அப்படி சொல்லணும். ம். ஓகேவா? அந்த மாதிரி யூ ஸ்பெண்ட் சம் டைம் வித் ஹர். ஓகே சார். ஓகே. யா. மற்றபடி எவ்வளோ நேரம் படிக்கிறா வீட்டில்? அவ படிச்சுதான் சார் இருக்கா. நடுவுல தூங்குற கொஞ்சம் நேரத்தை பிரேக் ரொம்ப நேரம் ஆகுது. படிக்கிறாள்ல. படிக்கிறா சார். இவங்களுக்குலாம் நல்லா இங்கிலீஷ் வருது, அதனால சூப்பராக எழுதணும் லா எல்லாம். சரிங்க சார். அவங்களாம் கொடுத்து வச்சிருவாங்க, இங்கிலீஷ் நல்லா வருது. சரிங்க சார். அடுத்தது வில் கோ டு சம்யுக்தா. சம்யுக்தா. 1 minute, sir. My mom will be coming in few minutes. மா இங்கே பார்ட்டிசிபென்ட்ஸில் கிளிக் பண்ணால் அடுத்தது யார் ஒரு ரிவர்ஸ் ஆர்டர்லன்னு தெரியும்ல. சொல்லு சத்யா எஸ்வி, என்ன விஷயம்? சார் நான் கிளம்பலாங்களா சார்? கிளம்பு. யா சம்யுக்தா பேசலாமா? சரி ஓகே, அப்புறம் வரேன். ரோஹித் கிருஷ்ணா. வணக்கம் சார். வணக்கம் சார். படிக்கிறான், ஆனால் எனக்கு வந்து அவன் படிக்கிறான்றதே தெரிய மாட்டேங்குது. அன்மியூட் பண்ணி பேச மாட்டான். அப்படியா சார்? இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கான். சரி. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா சிஏஎஸ்க்கு நல்லா பேசணும், போட்டுன்னு பேசணும். நான் சொல்ற ஆன்சர் சார் காதில் விழணும்னு கத்தணும். அது கொஞ்சம் சரிங்க. சரி ஓகே. எவ்வளோ டெஸ்ட் எழுதியிருக்கான் லால?
லால ஒரு 5 டெஸ்ட் எழுதியிருக்காரு சார். 5 தானா? 5லாம் ரொம்ப ஆமா. ரொம்ப கம்மி. ரொம்ப 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 கம்மி. அவன் அதான் 7 புக்கு 8 கொஞ்சம் லேட்டா வாங்கினாரு சார். சார் அதுவும் சொல்லியிருக்கேன். எது வேணா இருந்துட்டு போகுது. எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதானே? ஆமா சார், அது ரைட்டு மத்தவன் தான். 5 மணி நேரம் படிக்கிறான், நான் இவன் 7 மணி நேரம் படிக்கட்டும். கரெக்டு தான் சார். இதெல்லாம் ஒரு நமக்கு சாக்கா தேவைன்னா சார். நம்ம தான் சார் படிச்சாகணும். எக்ஸாக்ட்லி. ஆ. இதெல்லாம் ஒரு சாக்கா சொல்லக்கூடாதுல்ல. இப்ப சரி, நான் சண்டே சொல்றேன் லீவ் சார். விடுறோம்ல, சண்டே லீவ் ம் விட்டுறாங்க. போன சண்டே ஒரு லீவ் விட்டுருக்காங்க, இந்த சண்டே ஒரு லீவ் விட்டுருக்காங்க. காம்பன்சேட் பண்ணணும்ல. ம் நடுப்புற ஸ்டேட் போர்ட் லீவுன்னு ஸ்டேட் போர்டு எக்ஸாம் ரிசல்ட்னு சொல்லி ஒரு நாள் லீவ் விட்டேன். அப்ப எக்ஸ்ட்ரா ஆமா. படிச்சு காம்பன்சேட் பண்ண வேண்டியதானே? கண்டிப்பா சார். பத்தலையே. இப்ப மத்தவங்களாம் 8னும் போது இவன் 5னும் போது ரொம்ப கம்மியா இருக்குல்ல. ஒரு 7னா கூட சந்தோஷம், ஒரு 6னா கூட சந்தோஷம். ம் இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. சரிங்க. ஓகே. சார் இன்னொன்னு புரிஞ்சுக்குங்க, இந்த பையனுக்கு ம் அக்கௌண்ட்ஸ் கிடையாது. அக்கௌண்ட்ஸ் முடிச்சிட்டான் இவன். ம் ம் இப்ப நீங்க சொல்றதுல லாஜிக்கே கிடையாது. அவன் அக்கௌண்ட்ஸையும் படிச்சுக்கிட்டு லாவையும் படிச்சுட்டு உயிர் போயின்னு இருக்கான். ம் ம். இவனுக்கு அக்கௌண்ட்ஸே கிடையாது இல்ல. ஆமா, உட்காந்து லா முடிச்சுட்டேன். ஃபுல் டைம் படிச்சா அப்ப மத்தவங்களோட ஸ்பீடா தானே படிக்கணும். கண்டிப்பா சார். இவன் சொல்றதுல லாஜிக்கே இல்லையே. அது வேணா கரெக்டு தான் சார். அது எந்த ரீசனும் சொல்லக்கூடாது நாங்க. அவ்வளவுதான் சார். அதான். சரி சார், அடுத்த அடுத்த மீட்டிங்ல அந்த ஆமா, ரீசன் அடுத்த மீட்டிங் சொல்லாம வரும்போது இருக்கு. எல்லாமே ஆன் டைம்ல இருக்கணும். ம் சரிங்களா? நல்லா சரி. கூட பேச சொல்லுங்க கிளாஸ்ல. சரி. ஓகே. யா. தேங்க்யூ. ரிகார்டோ, சார் குட் ஆஃப்டர்நூன். எவ்வளோ இது முடிச்சிருக்கான் டெஸ்ட்? 4 வந்து யூனிட் 3 வரைக்கும் முடிச்சிருக்காப்பீங்க சார். யூனிட் 3 வரைக்கும். கான்ட்ராக்ட் ஆக்ட்ல. ஆமாங்க சார். நாளைக்கு மார்னிங் வந்துட்டு யூனிட் 4 டெஸ்ட் தான் சொல்லிருக்காப்பீங்க சார். சார் மத்தவங்க எல்லாம் எவ்வளவு முடிச்சிருக்கதா சொன்னாங்க, பாத்தீங்களா இல்லையா? கேட்டீங்களா? 6 7 முடிச்சிருக்காங்க சார். லைவ் ஆமா கிளாஸ்ல சார், 6 இருக்கிறவங்க 7 எல்லாரும். முடிச்சிட்டாங்க. ஏன் இவருக்கு என்ன, எதனால இவரு இவ்வளவு கம்மியா முடிச்சிருக்காரு? ரெக்கார்டட் கிளாஸ் வந்துட்டு 2 days பிஃபோர் அப்லோட் பண்ணதா சார் சொன்னாங்க சார் 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 என்கிட்ட. அதெல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். ஓகே நான் சார். நேத்திக்கு முடிச்ச வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டேன் சார். ஓகே சார். நோ ஸ்டோரிஸ் சார். நான் விடிய உட்காந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார். இங்க என் ஆஃபீஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு 22 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் 3 நாளைக்கு ஒருத்தர் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சார். சரிங்களா? இவன் படிக்கல, அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு அது நான் அப் டு டேட் வந்து கொண்டு வர சொல்லிடுறேன் சார். சார் எனக்கு அவன் ஸ்டார்டிங்ல ஒரு 2 நாள் படிக்கிற மாதிரி தெரிஞ்சது சார். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஸ்பீடை மேட்ச் பண்ண முடியல. 3 சரி ஹவர்ஸ் தான் சார். கிளாஸ். பையனால 3 ஹவர்ஸ் கூட உட்காந்து படிக்க முடியல. பேக்ல சார் கட்டின்னு நினைக்கிறேன் அவனுக்கு. சார் ஆக்சுவலா வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ஐசைட் ப்ராப்ளம் இருக்கு சார். அதனால ரெக்கார்ட் கிளாஸ் வாங்கிக்கோ நான் தான் சார் சொன்னேன். சார் முடியலன்னு ஒன்று நல்லா சொன்னாப்படி. புரிஞ்சுக்குங்க சார். ஐசைட் சரிங்க சார். ப்ராப்ளம் இருக்கிறதுக்கும் ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் என்ன காதுல கேட்பானா கண்ணில் பார்க்காம? இல்ல அது கொஞ்சம் டைமிங் எடுத்து நான் பாத்துக்கிறேன்ப்பா. இது கண்டினியூஸா சார் உட்காந்து கிளாஸே பார்க்கும்போது 3 மணி நேரம் தானே அது சார். 3 மணி நேரம் கூட ஒரு நாள்ல படிக்க முடியாதுன்னு என்ன சார் அர்த்தம்? சார் அதான் நான் என்ன சொல்றேன்னா சார், இப்போ நான் வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கண் புருவத்துல ரொம்ப வலி எடுக்குதுன்ற மாதிரி சொன்னான். சரி என்ன நாளைக்கு சார், சார்ட்ட எனக்கு ஒன்று பேசி புரிஞ்சுக்குங்க. டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு செகண்ட் பண்ணுப்பா ஒரு அப்படின்னு செகண்ட் நான் ஒரு நிமிஷம் சொல்லியிருந்தேன். ஒரு நிமிஷம். நான் கிளாஸ் எடுக்கும்போது அவன் கையில புக் இருக்கும் கரெக்டா? ஆமாங்க சார். நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன், புக்கை ஷேர் பண்றேன் நான் ஸ்க்ரீன்ல. ஏன்னா சரி சார். ரம்லா கிட்ட இப்போ வரைக்கும் புக் இல்ல. ரம்லாவும் படிக்கணும். இப்ப அவ இதுல படிப்பா, அவ கையில புக் இல்ல. அதனால நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இவன் கையில புக் இருக்கா? இருக்கு சார். படிக்கும்போது கீழே குனிஞ்சு புக்கை பார்க்கணும் கரெக்டா? சரி சார். கரெக்டா இல்லையா? ஆமா சார். ஆமா. அப்ப ஸ்கிரீனை பார்க்க வேண்டிய நெசசிட்டியே உங்களுக்கு கிடையாது. சரி சார். இதெல்லாம் கதை. போகாத ஊருக்கு வழி தெரியுமா? அதான் இது. யாரு அதை படிக்கிறாங்களோ லைன் பை லைன், அவங்க தான் அதை படிப்பாங்க. சரி சார். மிச்சவங்களாம் அந்த புக்கை தான் பார்த்துன்னு இருப்பாங்க கீழே குனிஞ்சு. சரி, இப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறான் ரெக்கார்டட் 6 to கிளாஸஸ்ல? 7 hours 6 to 7 hours படிக்கிறாங்க சார். 6 to 7 ஹவர்ஸ் படிச்சா இத்தனை நேரத்துக்கு அவன் 7 டெஸ்ட் முடிச்சிருக்கணுமே. ஆமாங்க சார். நானும் அதான் சார் அவனுக்கு கேட்டேன், ஏன்ப்பா அவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டேங்க சார். அவன் வந்துட்டு என்ன சொன்னா, படிச்சுட்டு இருக்கான்ப்பா, பிளஸ் சார் அனுப்புற வீடியோ நான் பார்த்து முடிச்சுட்டு அதெல்லாம் நான் சார் 22 வீடியோ எப்போ ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுங்க சார். 22 வீடியோ நான் டெய்லி அப்லோட் பண்ணிருக்கேன். அன்னைக்கு சரி. வீடியோ அப்பப்போ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே ஒரு சார். ஒரு காலத்துல நான் சொன்னேன் சார், 7 நாளைக்கு ஒருத்தர் அப்லோட் ஆகும்னு சொன்னேன். ஓகே. ஆனா ஒரு பொண்ணு இருக்குது, அது செம்மையா படிக்குது ரெக்கார்டட் கிளாஸஸ்ல. அது பேரு மிருதுலான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேரு. சரிங்க சார். இருக்கான்னு தெரியல. இருக்கா. இந்த ஒரு பொண்ணுக்காக தான் நான் டெய்லியுமே அப்லோட் பண்றேன். ஓகே மிருதுலா. சார். மிருதுலா எவ்வளவு டெஸ்ட் முடிச்சிருக்க?
4 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். நீ என்ன பண்ணுவ டெய்லி என்கிட்ட என்ன சொல்லுவ? சார் ரெக்கார்ட் கிளாஸஸ் முடிச்சிட்டேன், ரெக்கார்ட் கிளாஸஸ் வரலன்னு கேட்ப. ஏன்? நான் உனக்காக தான் குடு குடு குடுன்னு அப்லோட் பண்ணிருக்கேன். ஏன் நீ 4 டெஸ்ட் தான் முடிச்சு வச்சிருக்க? சார் நடுவுல கொஞ்சம் உடம்பு பக்கத்தை சரியில்லாம காணுமா? விஜய் சேதுபதி படம் நல்ல படம். இல்ல சார், உடம்பு சரியில்லாம போயிடுச்சு சார். அதனால கொஞ்சம் பிரேக், அதனால டைம் பார்க்க முடியாம போயிடுச்சு சார். அதனால தான் சார் கொஞ்சம் லாக் ஆகுது. இன்னைக்கு யூனிட் 5 எழுதிடுவேன் சார். யூனிட் 4 முடிச்சிட்டேன். இன்னைக்கு யூனிட் 5 எழுதிடுவேன் சார். சரி, ஓகே சார். சாரி எனக்கு வந்து நான் அடுத்த Thursday வரைக்கும் டைம் தரேன். சரிங்க சார். அதுக்குள்ள எனக்கு வந்து அவன் 8 யூனிட் முடிச்சிடணும் சார். ஓகே சார். நீங்க தான் பொறுப்பு அதுக்கு. ஓகே சார், கண்டிப்பா சார். அவனுக்கு ரெக்கார்டர் கிளாஸஸ் பார்த்து பார்த்து சொகுசு கேட்டுருச்சு சார், வேற எதுவும் கிடையாது. சரி சரி CFA ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல இருக்கும்போது அவன் இஷ்டத்துக்கு பார்த்து பார்த்து அவனுக்கு பழகி போச்சு. இப்ப சொகுசா இருக்கான் பையன், வேற எதுவும் கிடையாது. இதுக்கு மேல என்னன்னா, பாத்துக்கிறேன் சார். நமக்கு தான் அக்கௌண்ட்ஸ் முடிஞ்சு போச்சுல, நமக்கு தான் அக்கௌண்ட்ஸ் தெரியும்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். புரிஞ்சுதா? அப்படியே சரி லெத்தார்ஜில இருந்தா போயிடும். சரி, நான் இனிமேல் பாத்துக்கிறேங்க சார். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். யா ரயான். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் வந்து டாப் 3 ஆஃப் ஒரு கிளாஸ்ல இருப்பான் சார். எழுதி வச்சுக்கோங்க நீ. இவனோட ஓகே சார். மார்க் வந்து இவன் மார்க் வந்து டாப் 3ல இருக்கும் கிளாஸ்ல. ஓகே சார். செம்மையா தேங்க்யூ. படிக்கிறான். ஓகே சார். எக்ஸ்ட்ராடினரி. சூப்பரா படிக்கிறான். நல்ல ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்குது அவனுக்கு. ஓகே இப்போ சார். ஒரு ஒரு டவுட் கேட்கறனா கூட யோசிச்சு தத்தக்கா புத்தகம்லாம் கேட்கல. அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த டவுட்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு அவனோட அந்த கான்ஃபிடன்ஸ் பேசும்போது பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே சார். மேலையும் இல்ல கீழையும் இல்ல, எங்க இருக்கணுமோ அங்க இருக்கு. ஈ ஷுட் பிகம் CA. இவன்லாம் CAக்கு வேணும். பை ஓகேவா? காட்ஸ் கிரேஸ் உங்களோட இதுதான் சார். சூப்பரான பையன் சார். இவன் சூப்பரான பையன். ஓகே இந்த சார். மாதிரி பசங்க தான் CAக்கு வேணும் சார். ஓகே சார். ஓகே ஓகே சார். அதாவது வாயை திறக்காம இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறவன் அவன்லாம் CAக்கு தேவையில்ல. அது அவன்லாம் இந்தியாவுக்கே தேவையில்லை. உண்மையை சொல்ல போனா மீடியா கார்ஸ் இந்தியாவில் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. 140 கோடி மக்கள் இருக்காங்க. இன்னும் நம்ம நாடு வல்லரசு ஆக மாட்டேங்குது, இன்னும் அட்வான்ஸ் ஆக மாட்டேங்குது. இது காரணம் என்னன்னா, எல்லாருமே ஆவரேஜாவே இருக்காங்க. இங்க அபோவ் ஆவரேஜ் தேவை. அபோவ் ஆவரேஜ்ல அமெரிக்காக்காரங்க கூட்டின்னு போயிடுறான். இங்க என்ன பண்றாங்கன்னா, அபோவ் ஆவரேஜ் எல்லாரையும் சயின்ஸ் படிக்க வைக்கிறாங்க. சயின்ஸ் படிச்சவன்லாம் MS படிக்கிறான். MS படிக்கிறவன்லாம் அமெரிக்கா போறான், திரும்பி வரதே கிடையாது. அப்ப அபோவ் ஆவரேஜ் எல்லாமே பிரெயின் ட்ரெயின் ஆயிடுது. இங்க இருக்கிற அபோவ் ஆவரேஜே ரொம்ப கம்மியாகுது. CSல கண்டிப்பா அபோவ் ஆவரேஜ் பசங்க இங்க தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. ஓகே சார். ஓகே எங்க சார். அம்மா சொல்லுவாங்க, நீ வெளிநாடு போயிடுறா, இங்க இருக்கிறதோட டபுள் மடங்கு சம்பாதிக்கலான்னு. நான் சொல்லுவேன், இங்கேயே சம்பாதிக்கலாம். பேட்ரியாட்டிசம் மட்டும் இருந்தா போறாது. பேட்ரியாட்டிசம் இருக்கணும், காசு இருக்கணும். துட்டுல நான் மதிப்பான். கண்டிப்பா. வெளிநாட்டுல போய் ஒருத்தன் வந்து வருஷத்துக்கு 25 லட்சம் சம்பாதிக்கிறான்னா அது நம்ம இங்கே சம்பாதிக்கலாம். நம்ம ஒண்ணு யாருக்கும் அழைச்சவங்க கிடையாது. ஓகே, அங்க இருக்க சம்பாதி இங்கே சம்பாதிக்கலாம். ஆனா அந்த கான்பிடன்ஸ் நமக்கு இருக்கணும். என்னால சம்பாதிக்க முடியும், இல்ல நான் இந்தியா விட்டு போக மாட்டேன், இந்தியா தான் என் நாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்க கூடாது. அங்க போனா எனக்கு எவ்வளவு வரும்? 30 லட்சம் வருமா, 35 லட்சம் வருமா, அது இங்கே சம்பாதிக்கலாம். இன்னைக்கெல்லாம் சார் இன்ஜினியர்ஸ் எல்லாம் மாசம் 5 லட்சம் சம்பாதிக்கிறவங்க இருக்கான்ல. Of course. அவன் வெளிநாட்டுக்கு போனாலும் என்ன 8 லட்சம் சம்பாதிக்க போறான். அங்க 8 ஆமா. லட்சத்துக்கு செலவுன்னு இருக்குல்ல. அங்க வேற செலவு, இங்க வேற செலவு. சோ அங்க எவ்வளவு சேமிக்கிறானோ அதோட டபுள் மடங்கு இங்க சேமிச்சிடறான். கண்டிப்பா. அதான் சொல்லுவேன். அதனால இவனுக்குலாம் பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. சூப்பர் ஓகே ஓகே ஃபியூச்சர் தேங்க்யூ இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். செம்மையா பையன் படிக்கிறான். எனக்கு இந்த மாதிரி பசங்க ஒரு 10 பேர் கிளாஸ்ல இருந்தாங்கன்னா எனக்கு கிளாஸ் இன்டராக்டிவா போகும். ஓகே ஓகே எனக்கு சார். இவங்களெல்லாம் வச்சுதான் கிளாஸ் இன்டராக்டிவா போகுது. ஒரு ஒரு 8 9 பேர் இருக்கானுங்க. நல்லா இவங்கெல்லாம் பேச பேச பேசதான் சத்யபிரியா இவங்கெல்லாம் கேட்க கேட்க ஏய் சூப்பரா இருக்குல்ல இந்த டவுட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. கரெக்டா வளர்த்துருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க? வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் சார்? நான் டாக்டரா இருக்கேன் சார். பிசியோதெரபி டாக்டரா இருக்கேன். வெரி குட் சார். சார் உங்களுக்கு தெரியுமா, நான் முஸ்லீம்ஸ்ல 2 கேட்டகரி பாக்குறேன். ஒன்னு எக்ஸ்ட்ரீமா படிக்குது, படிப்பு படிப்பு படிப்புனே அந்த குடும்பம் பூரா இருக்குது. இன்னொரு எக்ஸ்ட்ரீமா படிக்கவே மாட்டாங்க. நான் நேத்து கூட என்னோட ஜிம் மாஸ்டர்கிட்ட பேசியிருந்தேன். என் ஜிம் மாஸ்டர் பேர் ஆதில்னு பேரு, ஆதில் பாஷான்னு பேரு. நான் சொன்னேன், ஏன் மாஸ்டர் உங்க கேட்டகரியில 2 கேட்டகரி தான் இருக்கு. ஒன்னு எக்ஸ்ட்ரீமா படிக்குது, அப்பா டாக்டரா இருக்கான், பையன் சிவ. நேற்று தான் அவர்கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். எனக்கு எக்ஸாக்ட் நான் இது வரைக்கும் யாருக்குமே நான் ப்ரொஃபஷன் கேட்கவே இல்லை. பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் நான் ப்ரொஃபஷன் கேட்டேன். ஓகே, ஓகே சார். ஏன்னா எக்ஸ்ட்ரீமா படிக்கிறாங்க ஒரு குரூப், இன்னொரு குரூப் படிக்கவே மாட்டாங்க. நான் நியூ காலேஜ்ல போய் கிளாஸ்ல எடுத்திருக்கேன் சார். தொண்டை தண்ணி வத்த கத்துவேன். எனக்கு ரொம்ப ஆசை இந்த முஸ்லீம் பசங்களை எப்படியா CA ஆகணும்ட்டு. ஏன்னா
ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ்ல இருக்காங்க. ஓகே, அதாவது அவங்களோட பாப்புலேஷனுக்கும் அவங்களோட அந்த சிஏ பர்சன்டேஜுக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் சம்மந்தமே இல்லை. இப்ப இந்தியால இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இவ்வளவு பேருக்கு இவ்வளவு பேர் ஆயிருக்கணும்ல சிஏ? கண்டிப்பா இல்லவே இல்லை சார். டாக்டர்ஸ்ல கூட இருக்காங்க, டாக்டர் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்காகவே நாங்க அவங்க போய் எடுத்தேன். நான் 2 வருஷம் கிளாஸ் எடுத்தேன். ஒரு பேட்சுக்கு 54 பேர், அதுல 3 பேர் தான் பாஸ் பண்ண வைக்க முடிஞ்சுது. இதே நான் பிரைவேட்டா எடுக்கும்போது எனக்கு 54 பேருக்கு நான் கிளாஸ் எடுத்தேன்னா ஜென்ரலா நான் 30 பேர் பாஸ் பண்ண வைப்பேன். நான் தார் குச்சி போட்டு பார்த்துட்டேன். படிக்கவே மாட்டாங்க, எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் படிக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க வீட்டுல படிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க. அப்போ அப்பா வந்து டிகிரி ஹோல்டரா இருக்காருன்னா அவருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. பையன் படிக்கிறனா சோறு கூட போட மாட்டார், அந்த மாதிரி ரெடி பண்றாங்க. இன்னொருல என்ன சொல்றாங்கன்னா பிசினஸ் இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் போயிடுது. அதனாலதான் எனக்கு இந்த பையன் இவ்வளவு சூப்பரா படிக்கிறான், செம்மையா படிக்கிறான்டா இவன், அப்பனா இவனை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றத நான் கேட்கணும்னு நினைச்சேன். சூப்பரா வளர்த்துறீங்க. இன்னொரு விஷயம் சார், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல சேர்க்கறது தாங்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன், ஒரு மென்டார் வந்து டைரக்டா கைட் பண்றதுக்கும் ஆன்லைன்ல கைட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் உங்களோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் மட்டும் இல்லாம நீங்க பிராக்டிக்கலா யதார்த்தமா அதை கொண்டு போறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சும்மா ஜஸ்ட் வந்தோம் சப்ஜெக்ட சொன்னோம், ஓகேப்பா படிங்கப்பா அப்படி இல்லாம நீங்க வாழ்க்கையோட யதார்த்தத்தை சேர்த்தே கொண்டு போறீங்க. ரெண்டுமே பேரலா கொண்டு போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் நான் இது வரைக்கும் உங்களை பார்த்தது கிடையாது, நேர்ல பேசினது கிடையாது. ஆனா உங்களோட பேச்சு எனக்கு ரொம்ப ஒரு இதா இருந்ததுனால என் ஒய்ஃபும் ஷீஸ் ஆல்சோ மைக்ரோபயாலஜி ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. அதனால அவங்க தான் ஃபர்ஸ்ட் உங்களை சூஸ் பண்ணாங்க. அப்புறம் நானும் அந்த கிளிப் இங்க கேட்கும் போது எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு சார். அப்போ அதனாலதான் நான் வந்து இப்போ கூட காமர்ஸ் காலேஜ் வேணா கரஸ்பாண்ட் அவர் சொல்றதுல ஒரு யதார்த்தம் இருக்கு. அதுல பிராக்டிக்கல் என்ன பிராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் இருக்கு என்ன சார்? எந்த ஊர் நீங்க? நாங்க திருச்சி. ஓகே. அந்த பிராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் என்ன ப்ரான்ஸ் அண்ட் கோன்ஸ் கரெக்டா நீங்க சொன்னனால அது எப்படி சொல்ல ஒரு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த யதார்த்தத்தை மீறாம நீங்க சொல்றீங்க. சிலவங்க ஹைப் பண்ணி சொல்லுவாங்க, நீ உன்னால முடியும் சும்மா ஒரு ஹைப்பை கொடுக்காம யதார்த்தத்தை நீங்க டச் பண்ணி கேட்கும் போது நல்லா இருக்கும் சார், மோட்டிவேட்டிங்கா இருக்கும் கேட்கும் போது. 10 நாள் கழிச்சு என் வாழ்க்கை அவன் வாழ போறது இல்ல. அதுதான் நீங்க அந்த யதார்த்தத்தை எப்பொழுதுமே உரசிட்டே இருக்கீங்க. அந்த இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனாலதான் சார் ஆன்லைன்ல சேர்ற ஒரு கிளாஸ்ல சேர்ந்துக்கோ அப்படின்னு. இப்ப எனக்கு ஒரு சேஃப் ஜோன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோன்னு எனக்கு நம்ம பையன் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கான் அப்படிங்கிற ஒரு மனசு திருப்தி எனக்கு இருக்கு சார். அதனால தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ரிஸ்க் எடுத்து எப்பவுமே சேரும் போது அந்த ரிஸ்க் இருக்கும். நீங்க சொன்னதான் நானும் சொல்லுவேன் எப்பவுமே. எதுக்காக இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்னாலே அதுதான். எப்பவுமே ஒரு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கும். என்னடா இது கரெக்டா பண்றோமா தப்பா பண்றோமா? ஏன்னா மிஸ் ஆச்சுன்னா பையன் வாழ்க்கை மட்டும் இல்ல, ஊர்ல ஒருத்தர் நம்மள காரி தூக்குவான். ஏன்னா இவ்வளவு படிச்சுட்டு அறிவியல் அவனுக்கு நம்மள கேட்பான். ஏன்னா என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாமே ப்ரொஃபசர்ஸ், ஹெச்ஓடிஸ் எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல. அவங்களே வந்து என்னப்பா காலேஜ் சேர்க்காம எப்படிப்பா, காலேஜ் சேர்க்காம எப்படிப்பானோன்னா நம்மளே வந்து ஒரு இன்னொரு லேட்டரல் திங்கிங் கொண்டு போயிடுறாங்க. பட் அதெல்லாம் நீங்க பேசும்போது அதெல்லாம் எனக்கு கன்வின்ஸ் ஆச்சு. இந்த ரிஸ்க் எடுத்தா ஜெயிச்சிடணும். இந்த ரிஸ்க் எடுத்துட்டு தோக்க கூடாது. இது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான். ஆனா ஜெயிச்சிட்டா சூப்பர் 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 ஊரே கொண்டாடும். தோத்துட்டா நான் அன்னைக்கே சொன்னேன்னு ஆரம்பிப்பாங்க. அதுதான் இது ரொம்ப தின் லைன் தான். அதான் இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசுல பயம் இருக்கோ இந்த பையனுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, நம்ம தோத்துட்டோம்னா நமக்கு மட்டும் அது அசிங்கம் இல்லை, குடும்பத்தையே அசிங்கப்படுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்பா அம்மா தான். அவன் குழந்தை, அவனுக்கு எங்க போச்சு அறிவு, அவனுக்கு அப்படிதான் பேசுவான், உனக்கு எங்க போச்சு அறிவு நம்மளதான் கேட்பாங்க. எங்க அம்மா இதை சொல்லியே வளர்ப்பாங்க. என்ன பாடுறா நீ ஃபெயில் ஆனினா உன்னை எவனும் திட்ட மாட்டான், என்னதான் பிடிச்சி கத்துக்கத்துன்னு கத்துவானுங்க. எனக்கு இப்ப கூட நீ பண்றது பிடிக்கல, எங்க அம்மா சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது, இப்ப கூட நீ பண்றது எனக்கு பிடிக்கல, பட் நீ எனக்கு ஒரே புள்ள, வேற வழி கிடையாது. இப்போ நான் டெய்லி உன் மூஞ்சி தான் பார்த்தாகணும், நீ என் மூஞ்சி தான் பார்த்தாகணும். நான் தான் உனக்கு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட நான் நம்பிதான் ஆகணும், உனக்கு ஜெயிச்சிடுறா அப்படின்னுவாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ நாள் அழுகு வரும், நம்ம விட்டுடலாமா, தப்பு பண்ணிட்டோமா அப்படிலாம் தோணும். அது ஒரு நாள் தோணும், எல்லாருக்குமே தோணும். தோணும் போதெல்லாம் நான் நினைச்சுப்பேன், ஐயோ நம்ம இப்ப ரிவர்ஸ் அடிச்சோம்னா ஊரே அம்மாவை காரி தூக்கும், நம்ம வந்து ஜெயிச்சுட்டு தான் போகணும்னு. அது என்னன்னா ஒரு நாள் அப்படி தோணும், அடுத்த நாள் அப்படி தோணாது. ஒரு நாள் நமக்கு வந்து பயம் இருக்கும், அடுத்த நாள் பயம் போயிடும். ஆனா அந்த பயம் இருக்கும்போது நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடாது, தூங்கிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பயம் இருந்ததுன்னா தூங்கிடுவேன். தூங்கி ஆச்சுட்டாலே காலையில பயம் போயிடும். ஏன்னா அந்த பயம்ன்றது ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்னால வர விஷயம்.
அது ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை தான், உண்மையே கிடையாது. அது வந்து ஒரு மாயை. அந்த பயம்ன்றது ஒரு மாயை, அது உண்மை கிடையாது. ஏன்னா நான் நல்லா படிப்பேன், படிச்சோன்னே எனக்கு மண்டையில ஏறும். 1-2 சப்ஜெக்ட் கஷ்டப்பட்டா தான் இருக்கும், எல்லா சப்ஜெக்டும் எல்லாருக்கும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மேக்ஸ் நான் கொஞ்சம் வீக் மேக்ஸ்ல. ஆனா தியரி சப்ஜெக்ட்ல என்ன அளவுக்கு ஒண்ணுமே படிக்க மாட்டான். நான் இப்போ ஒரு விஷயத்த படிக்கிறேன்னா டக்குன்னு நான் அதை எக்ஸாம்பிளா மாத்துவேன். அந்த திறமை எனக்கு இருந்தது. எந்த விஷயத்த படிச்சாலும் அதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் அதை டக்குன்னு புரிஞ்சுப்பேன். நான் எதுனாலும் சரி, அது ரிலீஜியஸ் மேட்டர்ஸா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல்ஸா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, எதுனாலுமே என்னால இப்படின்றதுக்குள்ள டக்குன்னு அது ஒரு எக்ஸாம்பிளா கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த திறமை எனக்கு இருந்துச்சு. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட், 6ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் மேக்ஸ்ல ஃபர்ஸ்டா இருந்தேன். 100 தான், எப்பவுமே 100 தான் வாங்குவேன். திடீர்னு எனக்கு மேக்ஸ் பிடிக்காம போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 9th 10th மேக்ஸ் பிடிக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்று அப் போகும், ஒன்று டவுன் வரும், அது மாதிரி இருக்கும். பட் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், பேலன்ஸ்டா தான் இருக்கும். நமக்கு வர எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நல்லவங்களா இருப்பான்னு அவசியம் இல்லை, நம்மளோட எல்லா ரிலேட்டிவ்ஸுமே நல்லவங்களா இருக்கும் அவசியம் இல்லை. 5 விரல் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரிதான் இப்போ எல்லா சப்ஜெக்டும் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு மேக்ஸ் வரும், ஒருத்தருக்கு அக்கௌண்ட்ஸ் வரும், ஒருத்தருக்கு லா வரும். ஆனா ஃபெயில் ஆயிடக்கூடாது. இப்போ லா கஷ்டமா 45 மார்க் வாங்கு, அக்கௌண்ட்ஸ் உனக்கு ஈஸியா இருக்கா 80 மார்க் வாங்கு. அந்த அந்த ஆவரேஜை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்த 4 சப்ஜெக்ட் சேர்த்து 200 மார்க் வாங்கணுமா, அப்படி அந்த ஒரு ஆவரேஜை மெயின்டைன் பண்ணிட்டா இதுதான் சார் சிஏல ஒரு விஷயம். அந்த சூக்ஷ்மம்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா சப்ஜெக்ட்லயும் எல்லாராலையும் நல்ல மார்க் வாங்க முடியாது. வர சப்ஜெக்ட்ல எக்ஸ்ட்ராடனரியா மார்க் வாங்கு, வராத சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகு. இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோ. இந்த டெக்னிக்லாம் உங்களுக்கு நான் ஃபியூச்சர்ல சொல்லி தருவேன், எப்படி பேலன்ஸ் பண்ணி அதை கொண்டு போகணும். பயம் இருக்கும் சம்டைம்ஸ், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வர 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 பயம் வந்துடும். அடுத்த சப்ஜெக்ட் ஏற 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 ஐயோ இதை அதை படிச்சா இதை மறக்குதுன்னு பயப்படுவாங்க. அப்படி பயம் இருக்கும் போதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிதான் இருக்கும். அதிகமா அட்வைஸும் பண்ணக்கூடாது, ரொம்ப அட்வைஸே பண்ணாம இருக்கக்கூடாது. அது அப்படிதானே இருக்கும், ஒன்றும் பார்த்துக்கலாம்டா, நீ ஜாலியாக எழுதுடா, ஒரு ப்ரெஷரும் இல்லை, நீ நீ பாஸ் ஆயிடுவேன் எங்களுக்கு தெரியும், பட் இல்லைனாலும் பயப்பட தேவையில்லை, நாங்கள் சப்போர்ட் பண்றோம். இதுதான் ஒரு பேரண்டா எல்லார்ட்டையும் நான் சொல்ல வேண்டியது. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விக்ரம் படத்துல சொல்லுவான் தெரியுமா, இந்த டைம்ல எல்லாரும் சொல்றது பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுது ஒரு மார்க்கு. தான் ஆடா விட்டாலும் தன் சதையாடும்ன்றது தான். நீ ஒரு லெவலுக்கு மேல படிச்சிட்டனா, உனக்கு ஒண்ணுமே தெரியலனா கூட, நீ பிளாங்கா இருந்தா கூட உன்னால 0 வாங்கவே முடியாது. நீ சும்மா போய் எழுதுனா கூட வந்துடும் மார்க். ஏன்னா நம்ம அவ்வளவு படிச்சிட்டோம். ஆனா எக்ஸாம் முன்னாடி நாள் பயத்துல பிளாங்க் ஆயிடுவோம். அதனால எக்ஸாம் போக மாட்டாங்க சில பசங்க. டேய் நீ எதுவுமே படிக்க தேவைடா, இப்போ லாஸ்ட் ஒரு நாள் சும்மா போடா எக்ஸாமுக்கு, நான் சொல்லுவேன் சும்மா போய் உட்கார்றா பாஸ் ஆயிடுவேன்னு. அந்த மாதிரி, ஏன்னா இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள, எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, அதனால தைரியமா போலாம் இவங்க எல்லாம். ஓகே சார், டன். Thank you very much sir. Thank you. அடுத்தது ராகமாலிகா. குட் ஆஃப்டர்நூன். யா, குட் ஆஃப்டர்நூன். நல்லா படிக்கிறாங்க சார். ஓகே சார். நல்லா படிக்கிறா, நல்லா இன்டராக்ட் பண்றா. ஓகே சார். இன்னும் கூட இன்டராக்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாம், இப்போதைக்கு நல்லா பண்றா. சரி சார். ஓகே, வெரி என்ன சொல்றது, பிரில்லியன்ட் கேர்ள். ஓகே, எவ்வளவு டெஸ்ட் முடிச்சிருக்கா? 7th முடிச்சிருக்காங்க சார். இப்போ ஈவினிங் வந்து 8 எழுதுறாங்க சார். போதும் சார், போதும். 7 முடிச்சிட்டா கூட போதும். இன்னைக்கு நாளைக்குள்ள 8 முடிச்சிட்டா ஓகே, சந்தோஷம். இன்னைக்கு ஈவினிங் பண்றேன் சார். ஓகே ஓகே. உங்களுக்கு அவ இன்டராக்ட் பண்றதெல்லாம் பாக்குறீங்களா நீங்க? பாக்குறேன் சார். அவங்க பெரும்பாலும் உங்களை பார்த்தா பயப்படுறாங்க சார், வேற ஒரு எதுவுமே இல்லை சார். கொஞ்சம் இருக்கட்டும் பயம், இல்ல சார், ரொம்ப இருக்க தேவையில்ல, கொஞ்சம் இருக்கட்டும். அது இருக்கு சார், நிறைய இருக்கு சார். நிறைய இருக்க தேவையில்ல, நிறைய இருந்ததுன்னா பிரச்சனை. கேட்பேன் சார், ஏன் நீ பதில் சொல்ல மாட்டேன்? இல்ல இல்ல சார், குறுக்கால பேச பிடிக்காது. இல்ல அவங்க தான் சார் சொல்லுவாங்க, குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சாய விஷயம் டெய்லி சம்பந்தமே இல்லாம. கிளாஸுக்கு லேட்டா வந்துட்டு சும்மா ஏதாவது அடிச்சு விடுவான் உள்ள. டேய் எதுக்குடா இப்ப வந்திருக்கான், ஓ இப்ப அட்டண்டன்ஸ் போடுறான் நமக்கு அப்படின்ற மாதிரி. நான் வந்துட்டேன் அப்படின்னு உள்ளே ஐயா அப்படின்ட்டு நான் உனக்கு கூப்பிடவே இல்லையா. அதெல்லாம் கோச்சிக்கலாம் மாட்டேன் சார், பதில் சொல்லிட்டா சொல்லிட்டோம், கத்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால இவ இருக்கான்றது இவ தெரியப்படுத்திட்டோம். சரி சார், ஓகேவா? அதனால எனக்கெல்லாம் அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. டவுட் இருந்தா டவுட் கேட்கட்டும். சரி சார், நான் கேட்பேன் சார். அவங்க டவுட் எதுவும் வரலன்றாங்க. ஆமா, டவுட் வரலன்னா எதுவும் பண்ண முடியாது. அதான் வரலன்னா எடுக்க முடியாதுல்ல, வாந்தி தானே. ஆமா, அதுதான் சார். வரலன்னா கை விட்டா முடியும். ஓகே, சரி சரி சார். வீட்ல எவ்வளவு நேரம் படிக்கிறா சார்? சார் வீட்டுல கண்டினியூஸா காலையில ஒரு 5 மணிக்கு எழுந்துக்கிறாங்க சார். 5 மணிக்கு எழுந்து அப்புறம் உங்க கிளாஸ் 8:45 வருது சார், அது வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. 8 மணி வரைக்கும் போறாங்க சார். அதுக்கப்புறம் கிளம்புறாங்க, 8 கிளம்பிட்டு அப்புறம் கிளாஸ் 12 மணிக்கு முடிக்கிறாங்க சார். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு போயிட்டு அப்புறம் மதியம் அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறாங்க.
ம் அப்புறம் ஒரு 1 ஹவர் தூங்குறான் சார் ஈவினிங். அதுக்கப்புறம் கண்டினியூ 6 மணி நேரம் படிக்கிறான் சார். 10 சரி மணிக்கெல்லாம் ஓகே நைட்லலாம் எக்ஸாம் எழுதுறான் சார். அந்த டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் எழுதுறான் அதான் சார். டெய்லி டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். டெய்லி எழுதின்னு தான் சார் இருக்காங்க. இப்போ லா முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்கௌண்ட்ஸ் டெய்லி டெஸ்ட் எழுதுற மாதிரி பார்த்து சொல்லுங்க. சரி சார். இல்லைன்னா மேக்ஸ் ஆரம்பிச்சிடுவோம். மேக்ஸ் டெய்லி டெஸ்ட் எழுதுற மாதிரி பார்த்து சொல்லுங்க. ஓகே சார். அதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, ஐயோ பொண்ணு கஷ்டப்படுதேன்ட்டு. இல்ல சார். ஓகே அதெல்லாம் ரொம்ப படிக்கிறவங்க சார், படிச்சுக்கிட்டே தேவையானதை இருப்பாங்க. கொடுத்துருங்க. இந்த மோர் குடி, இந்த தண்ணி குடி அப்படின்னு சரி அவளை சார். பெருசா வேலை செய்ய வைக்காதீங்க. நீங்க அவளை சார் பாத்துக்கோங்க. அதெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க சார், நான் தான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். பேதர்ஷினி குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். என்ன சார் பொண்ணு பயப்படுதா? பயப்படாம இருக்குதா சிஏ பார்த்து? சிஏ பார்த்து பயம் இல்லை சார், உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல திட்டு வாங்கிச்சு இல்ல சார். அது அதான் ஒரு நான் ஏதோ ஒரு சொல்லிட்டேன் நாள் சார். திட்டு வாங்கிச்சுன்னா டெய்லியா சார் கூப்பிட்டு திட்டுறேன். ஒரு நாள் திட்டேன். இல்ல சார், நான் ஏற்கனவே சொல்லிதான் சார் சேர்த்தேன். சார் கம்பல்சரி திட்டுவாரு, ஆனா நிறைய திட்டு வாங்கினேன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். அப்படிலாம் சார் எனக்கு நான் சொல்லுவேன் ஸ்கூல்ல, இந்த மிஸ் வீட்ல நீ பால் பொங்கிச்சு போலங்கடா, அதான் நீ நம்மளை போட்டு திட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் திட்டு. அன்னைக்கு ஏதாவது கேள்வி கேட்டிருப்பேன், பதில் சொல்லியிருக்க மாட்டா, திட்டு வாங்கியிருப்பா. நல்லதுதானே சார், திட்டுனா நல்லதுதானே சார், பிரச்சனை இல்லை சார். திட்டு வாங்கக்கூடாது. டவுட் சத்யபிரியா கேட்க மாட்டேன் சார். திட்டிருக்கேனா? சத்யபிரியா கூப்பிட்டு கேளுங்க, ஏமா உன திட்டிருக்காரான்ட்டு. நான் திட்டவே இல்ல. ஐஸ்வர்யாவை திட்டிருக்கேனா? அப்படி கிடையாது. அது ஒரு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லிட்டா திட்டு வாங்க மாட்டாங்க. பதில் சொல்லாம ஏதாவது தத்தக்கா பத்துக்கான்னு சொன்னாதான் கோவம் வரும். அதுவும் அந்த நிமிஷம் வர கோவம் தான். அதுக்கப்புறம் கண்டிப்பா கண்டிப்பா டவுட் தான் கேட்க மாட்டா வீட்டுல. 7 சார், 7 யூனிட் வெரி முடிச்சிருக்கேன். குட் வெரி குட் சூப்பர். சரி பாக்குறீங்களா எப்படி படிக்கிறான்றத பாக்குறீங்களா? பாப்போம் சார். வந்தவொடனே நான் டியூட்டிக்கு போயிடுவேன் சார். டியூட்டிக்கு போயிட்டு ஈவினிங் வந்தவொடனே கேட்பேன், என்னென்ன நடத்து சார், என்னென்ன நடத்தி இருக்கிறாரு, மேடம் என்னென்ன நடத்தி இருக்கிறாங்க, எத்தனை பேப்பர்ஸ் முடிச்சிருக்கிறாங்க, எத்தனை யூனிட் முடிச்சிருக்கிறேன், நீங்க எவ்வளவு படிச்சிருக்கிற, எல்லா டவுட்ஸும் கேட்டுப்பேன். பிளஸ் எவ்வளவு திட்டு வாங்கியிருக்கிற அதையும் பிளஸ் கேட்டுப்பேன். அது ஒரு நாள் தான் சார், அதை மறந்துடுங்க. அதை திருப்பி அதே சொல்லாதீங்க. இல்ல அப்படி இல்ல சார், அது கண்டிப்பா இருக்கணும் சார். ஏன்னா நான் உங்க வீடியோ நிறைய பார்த்துருக்கிறேன். அதாவது அந்த ஜனவரி பேட்ச் வந்து பயங்கரமா வந்து நீங்க இது பண்ணீங்கல்ல, அது வந்து என் உயிரை மொத்தமா குடிச்ச பேட்ச் அந்த பேட்ச். இந்த பேட்ச் எவ்வளவோ பரவாயில்ல சார். இந்த பேட்ச்லாம் எனக்கு சூப்பரா அமைஞ்சிருச்சு. இந்த பேட்ச் பரவாயில்ல, நிறைய பரவாயில்ல. ஆனா அந்த பேட்ச்ல கூட சார் செப்டம்பர் பேட்ச் பரவாயில்ல. இந்த ஜனவரி தான் உயிர் வாங்கிடுச்சு. இப்ப கூட எனக்கு ஜனவரி தான் பயம். அதனாலதான் சத்யபிரியாவோட எப்படியாவது செப்டம்பர்ல எழுத ட்ரை பண்றேன். ஏன்னா ஜனவரினாலே எனக்கு பதறுது உள்ளெல்லாம். ஐயோ அப்படின்னு நம்ம ஜனவரியா பதற விட்டானுங்க. இவனுங்க வந்ததுக்கு அப்புறம், இந்த பேட்ச பார்த்ததுக்கு அப்புறம் ஜனவரினாலே எனக்கு அள்ளு கிளம்புது. அதனால பரவாயில்லையா சார், பாப்பா பரவாயில்லையா சார்? படிக்கிறா சார். அன்னைக்கு ஏதோ திட்டு வாங்கிட்டா, அதான் அது பிரச்சனை இல்ல சார், மற்றபடி பரவாயில்லையா சார்? அன்மியூட் பண்ணி பேசணும் சார், நிறைய அன்மியூட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? அதுதான் சார் சொல்லி நிக்கிறேன். அதுதான் பண்ண மாட்டாங்க. அதுதான் சொல்லி நிக்கிறேன். தெரியாம இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், சத்யா பிரியா மேல டவுட் நிறைய கேளுடா, உனக்கு தெரிஞ்ச டவுட் எல்லாம் சார் கேளு. 1-2 திட்டினாலும் பரவாயில்ல வாங்கிக்கோ, பட் வந்து டவுட் கேட்காத இருக்காத. சத்யா பிரியா ஓகே சார். அதான் சார், சரி 2 விஷயம். ஒண்ணு, என் கூட நிறைய பேசணும். அப்படி இல்லைன்னா பசங்க கூட நிறைய பேசணும். மத்த பசங்க கூட போட்டி போட்டுன்னு அந்த டெஸ்ட் எழுதுறது. நான் 7வது டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன், உன் பேப்பர் எனக்கு அனுப்பு, என் பேப்பர் உனக்கு அந்த மாதிரி பண்ணணும். இந்த மந்த் என்ன 100 மார்க்ஸ் டெஸ்ட் வச்சிருவேன், அதுக்கு ரெடி ஆகணும். எல்லாராலையும் அன்மியூட் பண்ணி என் கூட போட்டி போட்டு பேச முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா அவங்களோட சுபாவமே அப்படி இருக்கலாம். அது ஸ்லோவா, அது ஒரே நாள்லாம் மாறாது, ஸ்லோவா மாறும். நான் நிறைய பேர் ஃபவுண்டேஷன்ல பேசாதவங்க எல்லாம் இன்டர்ல கூட பேசுவாங்க. ஏன்னா இது இவ்வளவு சேஞ்ச் ஆயிட்ட நீ அப்படின்னே, ஆமா அப்ப லைட்டா பயமா இருந்துச்சு, இப்ப பயம் போயிடுச்சுன்னு. ஓகே, கொஞ்சம் ஸ்லோவா அப்படி நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப மார்க் வாங்கிடணும். இப்ப 12th நல்ல மார்க் வாங்கிச்சுல, அந்த மாதிரி வாங்கிடணும். சரியா? ஓகே. அடுத்தது, நான் பார்த்தாலே அவனை பார்த்தாலே நான் பயப்படுவேன், அந்த பையன் கூட பேச போறோம். யார் சொல்லுங்க? பிரகதீஸ்வர். குட் ஈவினிங். ஸ்டூடெண்ட்டை பார்த்தா நான் பயப்படுவேன், அது உங்க பையன் தான் சார். ஏன் சொல்லுங்க? சரி நீங்க சொல்லுங்க, எவ்வளவு டெஸ்ட் எழுதிருக்கான் லால? சார் கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கணும் சார். நான் உங்களை தானே கேட்டேன். ஒருத்தவங்க 8ன்றாங்க, ஒருத்தவங்க 7ன்றாங்க, ஒருத்தவங்க 6ன்றாங்க. இப்போ உங்க பையன் எவ்வளவு டெஸ்ட் எழுதிருக்கான்னு நீங்க சொல்லுங்க. என்ன சார் போன ஃப்ரெண்டுன்ற மாதிரி அவன்கிட்டே கேக்குறீங்க?
இல்ல சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். நான் எழுத சார் சொல்லி உங்களோட படிப்புல கம்மியா இருந்தவங்க பதில் சொல்லிட்டாங்க சார். சார் நான் படிக்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். சார் இப்போ நிறைய பேரண்ட் அம்மா எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்கல்ல, அந்த அம்மா எல்லாம் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் தான் சில பேர் எல்லாம் படிச்சிருப்பாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க சார். நான் என்ன கேள்வி கேட்டுவிட்டேன், உங்க பையன் எவ்வளவு டெஸ்ட் எழுதினா கேட்டேன். இப்ப புரியுதா நான் ஏன் உங்க பையனை பார்த்தா பயப்படுறேன்ட்டு? இந்த கிளாஸ்லயே ஒருத்தனை பார்த்தா நான் பயப்படுறேன், அது உங்க பையன் தான். பயமா இருக்கும் எனக்கு அவனை பார்த்தாலே, ஐயோ அப்படின்ட்டு. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஆத்துக்கலாம், படிப்பு என்ன பெரிய படிப்பு, அப்பா கடை வச்சிருக்காரு, அப்பாக்கு அப்புறம் நமக்கு தான் அந்த கடை. பயமா இருக்கு சார் எனக்கு அவனை பார்த்தா. மத்த பசங்க நான் இதான் சொன்னா பாருங்க, யாரையாவது ஒருத்தரை பார்த்து உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா சொல்ல மாட்டேன். இவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஒரு டெஸ்ட் கூட எழுதல சார். டெஸ்ட் எழுதிட்டு நான் டெஸ்ட் எழுதுறேன்னு சொல்லி எவ்வளவு எழுதிருக்கான்னு கேளுங்க. எத்தனை எழுதிருக்காங்க? கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கும். எவ்வளோடா எழுதிருக்கா? 6 டெஸ்ட் எழுதிருக்கேன் சார். 6 ஆரம்பிக்கணும் சார். புரியல. 6 டெஸ்ட் எழுதிருக்கேன் சார். கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கணும். டேய் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல எவ்வளவு டெஸ்ட் எழுதிருக்கேன்னு கேட்டேன்டா. இல்ல சார் நான் எழுதல சார். ஒரு டெஸ்ட் கூட எழுதல சார். மத்தவங்க 7 டெஸ்ட் எழுதிருக்காங்க கான்ட்ராக்ட் ஆக்ட்ல. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? 6ன்றதெல்லாம் எப்படின்னா, மத்தவங்க சொல்றாங்கல்ல 5 6ன்ட்டு, அது ஆல்ரெடி வச்ச 6 தாண்டி ஒரு 6 மொத்தம் 12 டெஸ்ட் எழுதிருக்காங்க. கான்ட்ராக்ட்ல மட்டும் 6 டெஸ்ட் எழுதிருக்காங்க மத்தவங்க எல்லாம். இவன் மொத்தமாவே 6 டெஸ்ட் தான் எழுதிருக்கான். புரிஞ்சுதா நான் சொல்றது? புரியுது 12 நாள் 13 நாள் பின்னாடி இருக்கான் இவன். அதான் பயமா இருக்குதுன்ற நான். சார் நான் படிக்கலன்னு சொல்ல வரல சார், படிக்கிறது பத்தாதுன்னு சொல்ல வரேன். படிக்கிறது பத்தாது. 12 நாள் லாகிங்ல இருக்கான். மத்தவங்களுக்கும் இவனுக்கும் 12 நாள் டிஃபரன்ஸ். கொஞ்சம் அந்த மந்தமா இருக்கான் என் கிளாஸை பொறுத்த வரைக்கும். நான் சொல்றேன், நான் பார்த்த வரைக்கும் அவன் உங்க கூட எப்படி இருப்பான் அங்க எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியல. பட் நான் கிளாஸ்ல பார்த்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமா இருக்கான். கொஞ்சம் வெறித்தனமா இருக்கணும் சார் என்னை பொறுத்த வரைக்கும். நான் சொல்றேன் பசங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கணும், அப்படியே ஃபயரா இருக்கணும். அப்படியே இருக்கான். சரி நான் பார்த்து பார்த்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்துக்கிறேன். என் ஆட்டிடியூடுக்கு யார் செட் ஆவாங்கன்னு பார்த்து தான் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ அவங்க சார் இதுதான் நம்ம எதிர்பார்க்கறாரு நம்ம கிட்டன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது புரியுதா? நான் ஒரு குட்டியான குரூப் தான் சேர்த்துக்கிறேன். போற வர எல்லாரும் சேர்த்துக்கல. எவ்வளவோ பேர் என்கொயரி பண்றாங்க. ஒரு நாளைக்கு 5 என்கொயரி 1000 என்கொயரி எனக்கு வரும். சேர்த்துக்கிறதே கிடையாது நிறைய பேரை. ஏன்னா நம்ம ஆட்டிடியூடுக்கும் அவங்க ஆட்டிடியூடுக்கும் செட் ஆகாது. நம்ம சொல்றதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இங்க எல்லார்ட்டையும் காசு இருக்கு சார். கொண்டு வந்து காசை கட்டிடுறாங்க. காசு எல்லார்ட்டையும் தான் இருக்கு. யார்கிட்ட தான் 40,000 இல்ல, எல்லார்ட்டையும் இருக்குது. பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிற அத்தனை பேர்ட்டையும் 40,000 வருஷத்துக்கு இருக்காதான்? இது கண்டிப்பா இருக்கும். ஆனா எல்லாரையும் நான் சேர்த்துக்கிறது இல்லையா, நான் பார்த்து பார்த்து தானே சேர்த்துக்கிறேன். அப்போ பார்த்து பார்த்து சேர்த்துட்ட ஒருத்தன் ஏன்டா இப்படி ஆனான்ற மாதிரி இருக்கும்ல. இப்ப நம்ம ஒரு சட்டை வாங்க போனா கூட பார்த்து பார்த்து தான் சட்டை வாங்குறோம். எவ்வளவோ சட்டை தொங்குது அங்க. ஆனா நம்ம எடுக்க போற சட்டைய பாக்குறோம்ல, வாங்கி வந்ததுக்கு அப்புறம் 4 பட்டனை காணோம்னா எப்படி இருக்கும்? பகிரணுமா இல்லையா? அதுதான் எனக்கு இவனுக்கு தோணுது. உங்களுக்கு ஏன்டா இவனை சேர்த்து தோணுதா? அந்த அளவுக்கு இன்னும் தோணல. ஆனா தோண வச்சிருவானு பயமா இருக்கு. இன்னைக்கு கூட நம்பிக்கை இருக்குது. வந்து நேத்து கூட அவனை கூப்பிட்டு கேட்டான், டேய் படிக்க ஆரம்பிடா, எழுத ஆரம்பிடான்ட்டு. ரொம்ப லெத்தார்ஜியா சோம்பேறியா இருக்கணும். லைட்டா பயமா இருக்கு. இது படிக்கிற பிள்ளையா படிக்காத பிள்ளையான்னு சொல்ல தெரியல. ஏன்னா பண்ற ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் பயமா இருக்குது. பாத்துக்குங்க, திட்டாதீங்க. ஆனா வந்து படிக்கிறது பத்தலன்றாரா அவரு, இன்னும் கொஞ்சம் படிடா. சரி மத்தவங்க எல்லாம் எழுதுற அளவுக்கு அட்லீஸ்ட் நீ அதுக்கு பாதி எழுதுறா. அவன் 7 டெஸ்ட் எழுதுறானா, நீ ஒரு 3 டெஸ்ட் எழுதுறா. இப்ப அவங்க எல்லாம் 8வது டெஸ்ட் நீ எழுதுறான். இவன் அடுத்த ஒரு 4 நாள்ல டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதி முடிக்க சொல்லுங்க. கஷ்டமா தான் சார் இருக்கும் இந்த கோர்ஸ். ஈஸி கோர்ஸ் கிடையாது. எவனும் நாளைக்கு தூக்கி ₹1,00,000 கொடுக்க போறது இல்ல ஈஸி கோர்ஸுக்கு. கரெக்டா? நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்றேன்றதை அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். வேற எதுவும் இல்லை. படிச்சுவான் சார், இனிமே படிக்க வச்சிருவோம் சார். சார் எனக்கும் அந்த நம்பிக்கை கொஞ்சம் ஓரமா இருக்கு சார். அதை அவன் காட்டணும். நான் படிக்கிற பையன் பாருங்கன்றதை அவன் காட்டணும். அவ்வளவுதான். இல்ல சார், உங்க அடுத்த தடவை இது பண்றப்ப அவன் எல்லாம் ரெடியா இருப்பான் சார்.
சரிங்க சார், டன் சார், பார்ப்போம் சார், டன். எனக்கும் அந்த ஆசை இருக்குதா சார், நான் மட்டும் என்ன ஒரு பையன் வீணா பண்ண நான் நினைப்பேன். பட் இன்னும் பத்தலடான்னு சொல்றது தான், வேற எதுவும் இல்லை. சரியா? ஓகே சார். பவித்ரா, ஹலோ கத்தாரா, நல்லா படிக்கிறா மேடம். இவ தான் டெஸ்ட்ல ஷார்ப்பா இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே 8வது யூனிட் முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன பவித்ரா முடிச்சிட்டியா? கேட்கல எனக்கு. ஐயோ, பேசுறது கேட்க மாட்டேங்குதே சார். கத்தார்ல இன்னைக்கு பேசுனா உங்களுக்கு நாளைக்கு வரும் சார்ன்றியா? ஒரு தடவை வெளில போயிட்டு உள்ளவா, அன்மியூட் பண்றது கேட்க மாட்டேங்குது, மைக்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. அடுத்தது யார்கிட்டயே பேசுவா? அடுத்தது நிரஞ்சனா. சார் பேரண்ட் எங்க இருக்காங்க? சார் வந்துட்டாங்க சார், ஒரே நிமிஷம் சார். அடுத்தது ஒன்னதான் கூட போறேன்னு தெரியும்ல. சார் வந்துட்டாங்க சார். மேடம் எவ்வளவு படிச்சு முடிச்சிருக்கா நிரஞ்சனா? நீ வந்து ரெக்கார்டட் கிளாஸஸா? ஆமாங்க சார், ரெக்கார்டர் சார். சரி, எவ்வளவு யூனிட் டெஸ்ட் முடிச்சிருக்கா மேடம்? சார் இன்னும் டெஸ்ட் எழுத நான் ஆரம்பிக்கலைங்க கேட்கவே இல்லை சார். ஒன்றும் அம்மா. டெஸ்ட் ஏன் எழுத மேடம்? ஆரம்பிக்கலைங்க சார். ஏன் மேடம்? புக்ஸ் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால புக்ஸ் இன்னும் வராதனால டெஸ்ட் இன்னும் எழுத ஆரம்பிக்கலைங்க. இப்போ ஸ்கேனர்ஸ் ஏதோ வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் அது வாங்கலையா? இன்னும் வாங்கலைங்க என்னைக்கு ஜாயின் பண்ணீங்க நீங்க? ஒரு 10 days 27th சார். 27th-ஆ? அப்படின்னா என்னம்மா இவ்வளோ லேட்டா? அட்லீஸ்ட் பிடிஎஃப் வச்சு படிக்க வேண்டியதானே? பிடிஎஃப் வச்சிருக்கேன் சார். அக்கௌண்ட்ஸ்ல இன்னும் 40 வீடியோஸ் முடிக்கலைங்க சார். அக்கௌண்ட்ஸ் பத்தி நான் கேட்கல, லா தான் கேட்கறேன் நான். லா இப்பதாங்க சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு அதாங்க சார், இப்பதான் சார் ஸ்டார்ட் சரி, நீ பண்ணியிருக்கேன். கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட கேளு, உனக்கு நான் பிளான் போட்டு தரேன். ஓகேங்க வேற சார். ஏதோ இரண்டாம் உலகத்துல உட்காந்துருக்க நீ. ஓகேங்க சார், நான் முடிச்சோடனே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேங்க சார் பிளான். வாட்ஸ்அப் பண்ணி நான் கால் பண்ணி உனக்கு ஒரு பிளான் போட்டு தரேன். சரி, ஓகேங்க சார். அக்கௌண்ட்ஸ்ல எவ்வளவு வீடியோஸ் நீ படிச்சிருக்க இப்போ? 15 வீடியோஸ் சார். 15-ஆ? ஆமாங்க சார். டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்னன்றதை 15 நாளா பாத்தியாக்கும்? இல்லைங்க சார், அது பேசிக்ஸ். அதுக்கப்புறமாட்டிக்கு இப்போ அந்த கேபிட்டல் ரெவன்யூ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சார். ஆமா, 15 வீடியோனா பேசிக்ஸ் தான் முடிஞ்சிருக்கும். ஆமாங்க சார். அம்மா, நீ ஒரு நாளைக்கே 4 வீடியோ 5 வீடியோ பார்க்கணும் அக்கௌண்ட்ஸ். ஓகே சார். நீ படிக்கிறதுலாம் பத்தவே பத்தாது. ஓகே சார். நான் 2027 ரெடி ஆயிட்டு இருக்கியா? இல்ல சார், 20 இப்போ செப்டம்பர் தான் சார் போட்டிருக்கேன். செப்டம்பருக்கு தான் போட்டிருக்கியா? நீ ஆமாங்க சார். படிக்க போனா செப்டம்பர்லாம் சான்ஸே கிடையாது. ஓகேங்க சார், பிக்கப் பண்ணிக்கிறேன் சார். பயங்கர ஸ்பீடா படிக்கணும். ஓகே சார். நீ 11 நாள் வேஸ்ட் பண்ணிட்டியோன்னு எனக்கு பயமா இருக்குது. இல்ல சார், நான் நீ பிக்கப் பண்ணிக்கிறேங்க சார். ஐசிஐல புக் ஆர்டர் பண்ணிட்டியா பண்ணலையா? பண்ணிட்டேன் சார். அவங்க மெயில் வந்துருந்துச்சுங்க சார். அதுக்குள்ள போனா சர்வர் எரர்னே காட்டிட்டு இருக்கு சார். 4 நாள் ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். மெயில்லாம் வராதுமா, புக்கே வந்துருமா 10 நாள்ல. என்னைக்கு ஆர்டர் பண்ண? 30th அன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேங்க சார். 9000 கட்டிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் சார். அதுக்கப்புறமாட்டிக்கு மெயில் வந்துச்சுங்க சார். நான் என்ன கேக்குறேன், புக்க ஆர்டர் பண்ண என்னைக்கு பண்ண புக்க? 30th சார். இப்போ மே 30th சார். இல்ல ஏப்ரல் 30th. ஏப்ரல் 30th. புக் ஆர்டர் பண்ணி 11 நாள் ஆகுதா? ஆமாங்க சார். ட்ராக் பண்ண தெரியுமா தெரியாதா? சார் தெரியும் சார். ஆனா அது அந்த லிங்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க சார் புக் ஆர்டர் பண்றதுக்கு. அதுக்குள்ளே போக மாட்டேதுங்க சார். அதுதான் சார் ப்ராப்ளமா இருக்கு. ஆனா புக் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணிட்டேன் சார். இல்லைங்க சார், ஆர்டர் பண்றதுக்கு தான் சார் அவங்க லிங்க் கொடுப்பாங்க. இன்னும் புக்கே ஆர்டர் பண்ணலையா? அது இல்ல அதெல்லாம் கேக்குற சார். ஸ்டூபிட் பண்ண உடனே. அதுதான் சார். ஐயோ மேடம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேடம். கையில புக்கே ஆர்டர் பண்ணலாம். நீங்க புக் ஆர்டர் பண்ணது அது 2 வாரம் ஆகுமே வரதுக்கு. இது பாப்பா வந்து ஆர்டர் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க சார். எனக்கு அதாவது வந்து பாப்பா தான் எல்லாம் பண்ணல, ஆன்லைன்ல பண்ணினதெல்லாம் பாப்பா தான் பண்ணாங்க. நான் ஆர்டர் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கா. அது சர்வர் நீ கிளாஸ் முடிஞ்சோடனே தயவு செய்து என்கிட்ட பேசு. ஐயோ, நீ இன்னும் புக்கே ஆர்டர் பண்ணலையா? சத்யபிரியா, இந்த பாரு, சத்யபிரியான்னு ஒரு பொண்ணு இருக்கா. நீ என்ன பண்ணு, மெசேஜ் பண்ணி சத்யபிரியா கிட்ட பேசு. யார் டீம் நீ? சார் யவனிகா, அவங்க கூட யவனிகா டீமா? ஆமா சார். சத்யபிரியானா அவ டீம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நீ சத்யபிரியா கிட்ட மெசேஜ் பண்ணி கேளு. நீ என்ன பண்ணு, கேன் சத்யபிரியா ஹெல்ப் மீ இன் ஆர்டரிங் புக்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்பு மெயின் குரூப்ல.
ஓகே சார். ஹெல்ப் பண்ணுவா. ஓகே சார். சரியா? ஓகே சார். எனக்கு தெரிஞ்சு இவ SRO போட்டு @IC.org போட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் லிங்க்ல. அது உள்ளேயே போயிருக்காது. அவனும் பாரு இதுல ஒரு தனியாக யூசர் ஐடி கொடுத்துருப்போம், அதுக்கு வேற யூசர் ஐடி. அதுல @IC.org போடணும், இல்ல @IC.org போடக்கூடாது. ஓகே சார். பாரு யாருமே உள்ள வரக்கூடாது, யாருமே இப்படியே ஒரு நல்லா வருவீங்களா நீங்கன்ற மாதிரி தான் வச்சிருக்கானுங்க சிஸ்டத்தை. ஓகே சார். ஓகே சார். சரி, அவள்கிட்ட கேட்டு கத்துக்கோ, இப்பவே போய் பேசு அவள்கிட்ட. ஓகேங்க சார். அடுத்தது பவித்ரா பேசு. சார் நல்லா கேக்குது. வணக்கம் சார். வணக்கம். எவ்வளவு வீடியோஸ் முடிச்சிருக்கா? சரி, எவ்வளவு டெஸ்ட் முடிச்சிருக்கா? 6 வரைக்கும் தான் சார் முடிச்சிருக்கா. முந்தா நாள் வெளியில போயிட்டோம், அதனால படிக்க முடியலன்ட்டு நேற்றுக்கு உட்காந்து படிச்சுக்கா. இன்னைக்கு 7, 8 இன்னைக்கு எழுதுறேன்னு சொல்லியிருக்கா சார். இன்னைக்கு ஒன்று எழுத சொல்லுங்க, நாளைக்கு ஒன்று எழுத சொல்லிடுங்க. ஓகே சார். அக்கௌண்ட்ஸ்ல 3 டெஸ்ட் எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வெரி குட். அவ நல்லா படிக்கிறா. கிளாஸ்ல இன்னும் நிறைய அட்மிட் பண்ணி பேசணும், ரொம்ப கம்மியா பேசுறா. அது நீங்க ரெக்கார்ட் பண்றீங்களா சார், அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறா. ஓகே, எனக்கு புரியல என்ன போகுது. ரெக்கார்ட் ஆகும்போது ஏதாவது தேவையில்லாத ரொம்ப சீப்பா கேட்பாளோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. சீப்பா கேட்டா என்ன கேட்க போறா? ஏதாவது இதெல்லாம் கேக்குறாங்களா அப்படின்னு நினைச்சிட கூடாது இல்ல, அதனால. ஆனா குரூப்ல ஏதாவது போட்டுப்பா. ரெக்கார்ட் பண்றது, ரெக்கார்ட் பண்ணலனா கேட்பாளா? அது நல்லாவே இன்டராக்ட் ஆயிடுவா சார், நிஜமா அப்படிதான். எல்லாம் போங்க கதை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்குவா. ஐஸ்வர்யாட்டையும் சத்யபிரியா அவங்க 2 பேர்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸ்ல ஏதாவது கேட்டுக்கிறது. அங்க கேட்டுக்கிறது அங்கதான் கேட்டுக்கிறது. ஃபர்ஸ்ட் அவ எதேச்சியா பிடிச்சதே ஐஸ்வர்யாவை தான். அதுல இருந்து அவளுக்கு ஃபர்ஸ்ட் இதுலயே நல்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஃப்ரெண்ட் ஆனா, அதுக்கப்புறம் சத்யபிரியா. சரி சரி, ஓகே. நிறைய நல்லா பேச சொல்லுங்க ஒழுங்கா. ஓகே சார். சரியா? ஓகே சார். வீட்ல எவ்வளவு நேரம் படிக்கிறா? அது பகல்ல அவ்வளவா. இவ ராக்கோழி. ராத்திரி 1 மணி 12 மணி 1 மணி 6:30 மணிக்கு இப்ப மேக்ஸ் கிளாஸ் வச்சிருவேன். அதுக்கப்புறம் எப்படி பாப்போம். இப்ப எனக்கு டைம் டிஃபர் ஆகுறதுனால இங்க 6:30. இங்க நீங்க 8:45 வச்சீங்கன்னா இங்க 6:15 காலையில. அப்ப நான் காலைல 6:30 கிளாஸ் வச்சேன்னா 4:30 மணிக்கு எழுந்துக்கணுமா? ஆமா சார். ஏதாவது கமிட்மெண்ட் இருந்தா கரெக்டா ஃபாலோ பண்ணு. காலையில எந்திரிச்சு 4 மணிக்குனால எந்திரிச்சு படிப்பா. நீ பாட்டு டைம் ஜோன மாறி உட்கார்ந்துட்டு என் உயிரை வாங்குறியா? கமிட்மெண்ட் இருந்தா எந்திரிச்சிருவா சார், கமிட்மெண்ட் இல்லைன்னா எந்திரிக்க மாட்டா. சேர்ந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆமா சார். ஏன்னா அவன் மேக்ஸ் ஃபேக்கல்ட்டி காலையில தான் எடுப்பான். வெங்கி 6:30 to 8:30 தான் மார்னிங். ஓகே சார். அவன் பொண்ணு அவள் தான் இன்னைக்கு. ஐயோ, நான் தூங்குறதும் கோழி கூறதும் ஒரே டைம்ல இருக்கும். இடையில நீங்க இது பண்ணும்போது ஒரு கிளாஸ்க்கு இன்னொரு கிளாஸ் இது பண்ணும்போது படுத்து தூங்கிடுவா சார். அந்த டைம்ல லாக்கும் அக்கௌண்ட்ஸுக்கும் இடையில உள்ள கேப்ல படுத்து தூங்கிடுறா. அவ சொல்லுவா, சார் அப்புறம் நைட் ஃபுல்லா உட்கார்ந்து படிக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார், நிம்மதியா தூங்கிட்டு வருவேன். சி ஆக்சுவலி அந்த டைம் நான் ஃபிக்ஸ் பண்றது இல்ல. அவளுக்கு குழந்தை இருக்கு. இப்ப எனக்கு 1 வயசு குழந்தை, அவளுக்கு 2.5 வயசு குழந்தை கீர்த்தனாக்கு. அவன் ப்ரீகேஜி போட்டா, ஆனா அது ஜூன்ல தான் ஸ்கூல் திறக்குது. இப்போ இன்பிட்வீன் கேப்ல மேனேஜ் பண்ணணும்ல, அது கஷ்டமா இருக்குது. அவன் தூங்கும்போது கிளாஸ் எடுக்கணும், இல்லைன்னா யார்ட்டையாவது கொடுத்துட்டு கிளாஸ் எடுக்கணும். இப்போ இதுக்காக கிளாஸ் எடுக்கிறதுக்காக சம்மர் கேம்ப்னு ஒன்று போட்டிருக்கா. சொல்றா, அந்த சம்மர் கேம்ப்ல போட்டு தான் நான் கிளாஸ் எடுத்துன்னு இருக்கேன். ஆனா அவங்க அடிக்கடி லீவ் விட்டுறாங்க, வேற என்ன பண்றது? அப்ப நான் டைமிங் மாத்தி வைக்க வேண்டியிருக்குன்ற மாதிரி. வாட் டு டு? இதெல்லாம் நாங்க விரும்பி பண்றது இல்ல, அது அதுவா நடக்குது. அதனால ஒரு டைமிங்கே இல்லாம படிக்கிறது போயிட்டு இருக்கு சார். இந்த டைம் தான் அப்படின்றது கிடையாது. அவளுக்கு நைட்டு உட்காந்துட்டு எப்படியோ ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் தூங்கிட்டு 7 8 மணி நேரம் தூங்க சொல்லுங்க. மத்த நேரம் போல படிச்சுக்க சொல்லுங்க, அவ்வளவுதான். அது மேனேஜ் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. அடுத்தது நிறையன்பு சார். நிறையன்பு. வணக்கம் சார். ஏதாவது எனக்கு ஒரு பேட் ஒப்பீனியன் எதுவுமே கிடையாது. அட் த சேம் டைம் பாராட்டுற மாதிரி எதுவுமே செய்யல. ஓகே, அதாவது அதிகமா அட்மிட் பண்ணி என் கூட பேசுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இருக்கா, வரா, போறா, அந்த மாதிரி இருக்கா. கிளாஸுக்கு லீவ் போடுறது இல்லை, கிளாஸுக்கு கரெக்டாக வந்துடுறா, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த அட்மிட் பண்ணி என் கூட பேசுறது அந்த மாதிரி எதுவுமே பண்றது இல்லை. ஸோ அப்போ சூப்பர் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் கிடையாது, ஆனால் திட்டுறதுக்குமே எதுவும் கிடையாது, எதுவும் குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எவ்வளோ டெஸ்ட் எழுதியிருக்கா?
5 சாப்டர் முடிச்சது சார். 3, 7, 8 இந்த 3 மட்டும் இன்னும் எழுதணும் சார். இதை 2 நாள்ல பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கு சார். சரி 7, 8 பெண்டிங் பிரச்சனை இல்ல. 3 ஏன் பெண்டிங் போட்டிருக்கா? சார் அது கொஞ்சம் பெருசா இருந்தது அதான். ஓ ஓ சரி ஓகே. சி என்னை பொறுத்த வரைக்கும் நீ அதிகமாக ஸ்கோர் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் மேக்ஸு, அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸ். ஓகே சார். சரியா? ஏன்னா நீ தமிழ் மீடியத்துலேருந்து வந்திருக்க. சார் அக்கௌண்ட்ஸு எல்லாருக்கும் ஒன்று தான், எல்லாம் இங்கிலீஷ் தான். 2 எழுதினா அவனு 2 தான் எழுதுவான், நீ 2 தான் எழுதுவ. மேக்ஸு நீ 12th 11th மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உனக்கு அது ஈஸியாக இருக்கும். நீ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சியா? என்ன படிச்ச 12th? கம்ப்யூட்டர் தான் சார். பாத்தியா, அது 10 பைசாக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, அது படிச்சதுனால கம்ப்யூட்டர் வழங்குமானா கம்ப்யூட்டரும் வழங்காது. அதாவது அது எதுக்கு அந்த கோர்ஸை வச்சிருக்கான்றது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஓகே, தண்டக்கர் மாதிரி கோர்ஸ் அது ஒண்ணு. அது படிச்சா ஏதாவது ஒன்று நல்லா இருக்குன்னா அதுவும் நடக்காது. பிகாம் ஜென்ரலே கொடுக்க மாட்டாங்க அதை படிச்சா. தெரியுமா உனக்கு? காலேஜ்ல அதை எடுத்துட்டு போயிட்டு பிகாம் ஜென்ரல் கேட்டா உதைகிறான். மேக்ஸ் படிக்கலையா, அப்போ உனக்கு பிகாம் ஜென்ரல் கிடையாது, போ இங்கேயும் போய் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனே படின்ட்டு. ஐயோ ஆல்ரெடி அது நான் 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் இங்கே வந்திருக்கேன்னா இங்கேயும் படிக்க விட மாட்டான். அந்த மாதிரி இருக்காது. சரி, பிக்கப் பண்ணிக்க மேக்ஸ். இப்போ சார் நடத்தும் போது இப்போ அதனால தான் நான் வந்து லாவும் மேக்ஸும் சேர்த்து ஆரம்பிக்கல இப்போதைக்கு. ஆரம்பிச்சா அதுவும் உனக்கு கஷ்டமா இருக்கும், இதுவும் உனக்கு கஷ்டமா இருக்கும். 2 கஷ்டத்தை அட் ரைட்ல கொடுக்க விரும்பல. ஓகே சார். சரியா? ஆனா கொஞ்ச நாள் அதுவும் நடக்கும். எவ்வளவு நாள் தான் தள்ளி போட முடியும்? இன்னொரு 4-5 நாள் அதுவும் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ காலையில மேக்ஸு, உடனே லா, திரும்பி பார்த்தா அக்கௌண்ட்ஸு, தலையெல்லாம் 360 டிகிரி சுத்தம், குடுன்னு சுத்தம். என்ன பண்றது? மேனேஜ் தான் பண்ணணும். கஷ்டமா தான் இருக்கும், மேனேஜ் பண்ணு. ஓகே சார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படி. ஓகே சார். இந்த சூப்பர் நோவா ஏன்னா ஏதோ கேள்விப்பட்டேன், இங்கிலீஷ் தான் சொல்லி தருதான் அது. அந்த மாதிரி தான் மட்டும் வாங்கி வச்சுக்க. ஓகே சார். இங்கிலீஷ் நல்லா பிக்கப் பண்ணிக்க. ஓகே சார். சரியா? கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அது மட்டும் பார்த்துக்க. கான்ஃபிடன்ஸ் மட்டும் குறைஞ்சிடக்கூடாது. என்னால முடியும், என்னால முடியும், என்னால முடியும், என்னால முடியும் நினைச்சுனே இருக்கணும். உழைப்பும் குறையவே கூடாது. ஓகே சார். சரி, அடுத்தது போமா. நிஹால் அகமத் சார். பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க. சரி விடு, அப்ப நம்ம அத்தரவை பார்த்துக்கலாம். மிருதுலா சார். ஓகே, இவ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் 2 வாரம் பரவாயில்லடா, ரெக்கார்டிங் கிளாஸ் பசங்க கூட சூப்பராக படிக்கிறாங்கடா அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா ஜென்ரலாக இந்த லைவ் எடுக்கும்போது ரெக்கார்ட் கேட்டு வாங்கிக்கிற பசங்க அவ்வளோ நல்லா படிக்க மாட்டாங்க. அவங்களே ஒரு ஹைட் ஆகணுன்றதுக்காக தான் ரெக்கார்டிங் எடுப்பாங்க. எதுக்காக இவ ரெக்கார்டிங் எடுத்தா? கம்ப்யூட்டர் கிளாஸ் போறா சார். அதோட காலேஜ் போறா, அதனால ரெக்கார்ட் கிளாஸ் எடுத்தேன் சார். அதாவது வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ அத்தனையும் ஒட்டு மொத்தமாக நான் பண்ணுவேன் சார். டெய்லி ஒரு மூட்டை மண் என்ன போறேன் சார் நான். பாருங்க சார், இனிமேல் மண் என்ற ஸ்பெஷலிஸ்ட் அடுத்த வருஷம் வந்து ஒரு மூட்டை மண்ணை கொடுங்க, என்ன மாதிரி எவனாலையும் எண்ண முடியாது சார், நான் அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆக போறேன் சார் அப்படின்னு வரிஞ்சு கட்டின்னு சொல்ல போறேன். மண் எண்ணினா சரிதான். ஷார்ப்பா மண் எண்ணு. காலேஜ்ல நிறைய பேர் மண் எண்ணுவாங்க, அவங்க கூட சேர்ந்து நீயும் உட்காந்து மண் எண்ணு காலையில. சரி ஓகே. அக்கௌண்ட்ஸ்ல எவ்வளவு வீடியோஸ் முடிச்சிருக்க? 50 வீடியோஸ் கிட்ட முடிச்சிட்டேன் சார். 50வா? ஆமா சார். ஓகே, எவ்வளவு டெஸ்ட் எழுதிருக்க? அக்கௌண்ட்ஸ்ல 3 டெஸ்ட் எழுதிட்டேன் சார். சரி ஓகே. லால 5 டெஸ்ட் 4 டெஸ்ட் எழுதிருக்கியா? 4 டெஸ்ட் எழுதிட்டேன். இப்போ இந்த கிளாஸ் இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே 5th டெஸ்ட் எழுதிடுவேன் சார். சரி ஓகே. மேடம், நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். இப்போ காலேஜ் ஜாயின் பண்ண போறாள்ல, எக்காரணத்துக்கு கொண்டும் 3 இயர்ஸ் முடிகிற வரைக்கும் அவன் காலேஜ் தான் போய் ஆகணும். இந்த 1.5 வருஷம் கழிச்சு அம்மா எனக்கு காலேஜ் வேணாம், நான் ஃபுல் டைம் சிஏ பண்ணுறேன், அது மாதிரிலாம் சொன்னால் ஒத்துக்காதீங்க. நீ தானே காலேஜ் போகிறேன்னு சொன்ன, 3 வருஷம் நீ முடிச்சு தான் ஆகணும்னு சொல்லுங்க. எழுதி வாங்குங்க, ஒரு லெட்டர் எடுத்து டூன்னு போட்டு அம்மா அப்படின்னு போட்டு, இந்த மாதிரி நான் காலேஜ் சேரணும், எனக்கு காலேஜ் போகணும்னு ஆசையாக இருக்குது, நானே பிற்காலத்தில் காலேஜ் வேணாம்னு சொல்லுவேன், ஒரு 1.5 வருஷம் கழிச்சு சொன்னாலும் சொல்ல மாட்டேன், அப்படி சொன்னாலும் ஒத்துக்காதீங்க ஓகே அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி வாங்குங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ண பல பேரை நான் பார்த்துருக்கேன். 3வது செமிஸ்டர் எழுதிட்டு இருக்கும்போது நான் காலேஜ் போக மாட்டேன், நான் ஃபுல் டைம் சிஏ பண்ணுவாங்க, 30,000 ஃபீஸை கட்டியிருப்பீங்க. நீ இவங்களுக்கு காசோட அருமெல்லாம் தெரியாது. நீ என்ன பண்ணணும், வேலைக்கு போ, 30,000 எடுத்து கூடு, அதுக்கப்புறம் நீ சொல்றதை நான் செய்யறேன்னு சொல்றேன். நான் ஓப்பனா சொல்றேன், இட்ஸ் an open challenge, I'm telling you.
ஏன்னா நிறைய பேர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா காலேஜ் போனால் ஏதோ சந்தோஷம் கிடைக்கும், ஒரு ஹாப்பி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஓகே, அப்படி கிடைக்கணும்னா ஃபுல் டைம் காலேஜ் மட்டும் தான் பண்ணணும், கூட சிஏ எல்லாம் பண்ணக்கூடாது. இது ஒரு தொல்லை. பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க, அந்த நம்பிக்கையில தான் இறங்குறோம். இல்ல மேடம், ஒண்ணு என்ஜாய் பண்ணணும்னா ஃபுல் டைம் என்ஜாய் பண்ணணும். இல்ல நான் என்ஜாய் பண்ண மாட்டேன், நான் படிச்சுட்டு அங்க போய் படிக்கிறதுக்கு என்ன வேலை? படிக்கிற பிள்ளைக்கு அங்க என்ன வேலை? சொன்னோம் கேட்கல, காலேஜ் போறேன் அப்படின்றாங்க. சரி, படிக்கிற பிள்ளைக்கு அங்க என்ன வேலை? புத்தமனுக்கு இருக்குல்ல என்னடா வேணுன்ற மாதிரிதான். நான் எப்பவுமே சொல்லுவேன், 12ஆம் கிளாஸையும் 1ஆம் கிளாஸையும் ஒரே டைத்துல என்னால் படிக்க முடியாது. ஓகே, 1ஆம் கிளாஸ் படிக்கணும்னா 1ஆம் கிளாஸ் குழந்தையா நான் மாறணும். காலையில பூரா 1ஆம் கிளாஸ் படிப்பேன், மத்தியானம் பூரா 12ஆம் கிளாஸ் படிப்பேன்னா எப்படி அது? சரி, ஓகே. அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கும்ல, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். இப்போ என்கிட்ட சொல்லுவாங்கல்ல, சிஏ முடிச்சோடனே வாழ்க்கை அப்படியே வேற லெவல்ல இருக்கும்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இனிமே கஷ்டமே உன் லைஃப்ல கிடையாது, உன் கஷ்டம்லாம் முடிஞ்சு போச்சு, உன் கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சுன்னுவாங்களா இல்லையா? ஆனால் கஷ்டம்லாம் என்றைக்குமே தீராது, டெய்லியும் தான் இருக்கும். இன்பம் துன்பம் கலந்துதான் இருக்கும். என்ன அந்த துன்பம் இருக்காது, வேற துன்பம் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, சரி, மியூட்ல போ. அடுத்து மியூட்ல போ மிருதுலா. ஓகே சார், தேங்க்யூ சார். மகிராஜ். குட் ஆஃப்டர்நூன் சார். எதுக்கு அவனை கோயிலுக்கு கூட்டு போனீங்க 2 நாள் லீவ் போட்டு கிளாஸுக்கு? குழந்தைங்க கோயில் சார். அதுக்கு என்கிட்ட முன்னாடி ஏன் பர்மிஷன் வாங்கல நீங்க? கிளாஸுக்கு லீவே போடக்கூடாது. நீங்க எனக்கு அவன் லீவ் போட்டு அடுத்த நாள் சொல்றான், நேத்தி நான் கோயில் போயிட்டேன்ட்டு. எனக்கு புரியவே இல்லை. இல்ல சார், அங்க இருந்து அட்டன் பண்ணலாம்னு நினைச்சோம் சார். அதனால அங்க இருந்து சரி, அட்டன் ஏன் பண்ணல? நினைச்சீங்கல்ல, அதான் லீவ் போட வேணாம் சார் நினைச்சோம். லீவ் போட வேணாம் தான் சார் நினைச்சோம். நினைச்சீங்க, நினைக்கிறது நல்லதுதான். ஏன் செய்யலன்னு தான் கேக்குறேன். என்ன பதிலே சொல்ல மாட்டீங்க? இல்ல சார், அங்க மொபைல் இன்டர்நெட் ஒர்க் ஆகல சார், இன்டர்நெட் அதான் சொல்லணும்ல, நினைச்சோம் அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டீங்களே. இன்டர்நெட்டும் ஒரு ப்ராப்ளம் தான் சார். நாங்க போன இடம் வந்து வில்லேஜ் தான் சார். இது வில்லேஜ் தான் சார், நாங்க போன வில்லேஜ் தான் சார். ஆனா ஒரு நாள் அட்டன் பண்ணிக்கலாம் சார், அதுக்கப்புறம் கெஸ்ட் எதுவும் வந்தாங்கன்னா அந்த டெஸ்ட் படிச்சு முடிச்சுட்டாங்க கேட்டீங்களா? ஏன்பா பெண்டிங் வச்சிருக்காத நீ? ஆமா, அது பெண்டிங் இருக்கு சார். அது வரைக்கும் 5th 6th வரைக்கும் 7th வரைக்கும் முடிச்சிட்டாங்க. அந்த 2 மட்டும் பெண்டிங். ஏதாவது டவுட்னா உடனே ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுங்க, நான் சொல்லி தரேன் அவனுக்கு. இன்னைக்கு காலையில கூட ஒரு மொக்க டவுட் கேட்டான். ஆனா அது மொக்க டவுட்னு சொல்ல முடியாது, அதை அவன் கரெக்டா புரிஞ்சுக்கல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டவுட் தான் கேட்க சொல்லுங்க உடனே, நான் ஃபோன் பண்ணி அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா அவன் கேட்டாதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அவன் மனசுல அவனே செல்ஃபா ஸ்டடி பண்ணணும் தான் சார் நினைப்பான். அதுக்கப்புறம் லேட்டா தான் கேட்பான் சார். அந்த டவுட் வந்து இன்னும் அது இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, என் ஸ்கூல்லயுமே அப்படிதான் சார் கேட்பான். ஆனா செல்ஃபா ஸ்டடி சொல்றேன், கேட்டா சொல்லி தரதுக்கு நான் ரெடி. சரி, ஓகே. அவன் டவுட் கேட்டதுக்கு அப்புறம் நான் கால் பண்ணி அவனுக்கு சொல்லி கொடுத்தேன், இது இப்படி புரிஞ்சுக்கணும்னு. ஆனா கேட்டதானே தெரியும், மனசுக்குள்ள இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? புரிஞ்சுதா? ஸ்டடி பண்ணணும் தான் சார் நினைக்கிறேன். நானும் என்ன படிச்சிருக்கான்னு மட்டும் தான் சார் நான் கேட்பேன். ஒரு நாள் லீவ் போட்டா அதோட அவஸ்தை என்னன்றது இப்ப அவனுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு நாள், நான் ஒரே ஒரு நாள் தானடா லீவ் போட்டேன், ஒண்ணுமே புரியாம போச்சுடா அந்த யூனிட்ன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. புரிஞ்சுதா? மேக்ஸ்க்குலாம் ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் லீவ் இருக்கு. சரி, டெய்லி எவ்வளவு நேரம் படிக்கிறான் வீட்டுல? ஜிம்முக்கு ஒரு 2 hours போவேன் சார். ஜிம்முக்கு 2 மணி நேரம் போறானா? டேய், 2 மணி நேரம்லாம் போவாதா, ஒரு 1 மணி நேரம் போடா. 2 மணி நேரம் போற அளவுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல வந்து ரெஸ்ட் தானடா எடுப்பேன், அங்க 2 மணி நேரம் பண்ணா. அதுக்கப்புறம் வந்து படிப்பேன் சார், ஈவினிங் டைம் படிப்பேன் சார். சரி, ஓகே, படிச்சா சரி. எனக்கு பயமா இருக்குது. ஏய், 1 மணி நேரம் குறைச்சிக்கடா, 2 மணி நேரம் போகாத. ஓகே சார். உடம்பு ஏறணும்னு போறியா, உடம்பு இளைக்கணும்னு போறியா? இப்படியே இருக்கணும் போறேன் சார். ஏய் மகிராஜ், ஸ்ட்ரென்த் சாப்பிட்டா வரப்போகுது. டேய், வயசு இருக்குடா, நீ என்ன நாளைக்கு என்ன ஸ்டேஜ் ஏற போற? எதுக்குடா 2 மணி நேரம் பண்ணிக்கிட்டு? ஓ, பண்ணு, தப்பே கிடையாது, பண்ணு. 1 மணி நேரம் பண்ணு, கிட்டு கிட்டு கிட்டுன்னு பண்ணணும்.
ஒரு செட்டுக்கு இன்னொரு செட்டுக்கு 15 செகண்ட் 20 செகண்ட் தான் கேப் பண்ணணும். நீ பாட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கேப் போட்டுனா 2 மணி நேரம் தான் பண்ண வேண்டியிருக்கும். செட்டோட டைமிங் குறை. 15 ரெப்பு போடுறேன்னா அடுத்த 15 செகண்ட்ல அடுத்த 15 போடணும். ரெக்கவரி டைம் கம்மியா கொடு, அப்போ உனக்கு சீக்கிரம் முடியும். ஒரு கிளாஸ் போடுறேன் இன்னைக்கு லேட் போடுறேன் அப்படின்னா 25 நிமிஷத்துல லேட்ட முடியணும். ஸ்குவாடுக்கு மட்டும் தான் உனக்கு 1.25 மணி நேரம் ஆகும். மிச்சம் எதுக்குமே உனக்கு அவ்வளவு நேரம் ஆகவே ஆகாது. செஸ்ட்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயினே இருக்கணும். 25 நிமிஷம் 30 நிமிஷம் தான் ஒரு கிளாஸ். செஸ்ட் முடிச்சு ட்ரையை முடிச்சா கூட உனக்கு மேக்ஸிமம் 1 ஹவர் தான் ஆகணும். அப்படி செஸ்ட் முடிச்சு ட்ரை முடிக்கிறதுக்கு உனக்கு 2 ஹவர் ஆகுதுன்னா நீ ஏதாவது தப்பு பண்றேன்னு அர்த்தம். சீக்கிரம் வீட்டுக்கு வந்து படி சொல்லிட்டேன். அடுத்து யாரு? மாதவா சார். சார் சூப்பர் பையன் சார். அந்த பையன் கலக்கல் சார். செம்மையா படிக்கிறான், செம்மையா இன்டராக்ட் பண்றான். பத்திரமாத்த தங்கம் அது. எவ்வளவு டெஸ்ட் எழுதிருக்கான்? 7 டெஸ்ட் எழுதிருக்கான் சார். 7 டெஸ்ட் எழுதிருக்கானா? இன்னைக்கு 8வது முடிச்சிருவான். ஒண்ணுமே அவன் ஒரு குறை கிடையாது. அவன் சொல்றதுக்கு பர்ஃபெக்டா இருக்கான். பர்ஃபெக்ட் பாய் ஹீஸ். எவ்வளவு நேரம் படிக்கிறான் வீட்டுல? எப்பதான் படிச்சுதான் சார். எப்பதான் படிச்சுதான் இருக்கானா? தூங்குற நேரம் தவிர படிச்சுதான் இருக்கானா? பர்ஃபெக்ட். இது போதும், பாஸ் பண்ணுவான். நல்ல மார்க் எடுப்பான். இவெல்லாம் வந்து 275 எனக்கு தெரிஞ்சு 275 எடுக்கணும். மினிமம் 275 எடுக்கணும். அதுக்கு மேல தான் சந்தோஷம். அது கீழே எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் பாக்குறீங்களா? நீங்க எப்படி பண்றான், எப்படி பேசுறான்றது பாத்தீங்களா? என்னோட இன்டராக்ஷன் ரொம்ப கம்மியா தான் சார் இருக்கும். வீட்டுல தான் ஒய்ஃப் தான் இது பண்ணுவாங்க. ஓகே ஓகே. நான் ரொம்ப ரொம்ப இருக்க மாட்டேன். ஓகே, என்னைக்காவது ஒரு நாள் இருக்குன்னு பாருங்க எப்படி கிளாஸ் போகுது என்ன ஏதுன்றத பாருங்க. சரி. லிங்கேஸ்வரா சார். என்ன மேடம் எப்படி படிக்கிறான்? சார் நல்லா தான் சார் படிக்கிறான். ஆனா லா வந்து இன்னும் அந்த அளவுக்கு சூட் ஆகல. எனக்கு நீ பேசுறது கேட்கல. நல்லா தான் படிக்கிறான், அதுக்கப்புறம் பேசுறது கேட்கல. சரி இல்ல சார், லா நல்லா லா வந்து ரொம்ப டஃபா இருக்கிற மாதிரி இருக்குது. அடிக்கடி ரிமைண்ட் பண்ணா இருக்கும். டஃபா தான் இருக்கும். டஃபா இருக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. அவன்கிட்ட கேளுங்க, டேய் உனக்கு ஏதாவது புரியுதியான்னு கேட்டீங்களா? அவனுக்கு அவன் வந்து காமர்ஸ் எடுக்கல சார். +1 +2ல பெங்களூர்ல படிச்சான் அவன். அதனால காமர்ஸ்ல அந்த கான்ட்ராக்ட்லாம் இல்லாம இருக்கிறது எனக்கே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்குது. மேடம் யாருக்குமே தான் மேடம் இதெல்லாம் புதுசு. எல்லாருக்குமே தான் புதுசு. ஆமா சார். ஆனா +1 +2ல எங்க சின்ன பையன் காமர்ஸ்ல அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் எல்லாம் பேசஸ்லாம் படிச்சிருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மேடம். இவங்க சயின்ஸ் குரூப் படிக்க பவித்ரான்னு ஒரு பொண்ணு சயின்ஸ் குரூப் ஃபர்ஸ்ட் வருது. அது என்ன பண்ணுது? ஆமா சார். இல்ல பட் ஏதோ கொஞ்சம் டவுட்ஸ் நிறைய. மைண்ட் தான் பிரச்சனை. இது நமக்கு ஏதோ புதுசா இருக்கு, இது மத்தவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க, நம்ம மட்டும் தான் படிக்கல. இல்ல அப்படி எதுவும் இவன் சொன்னது இல்ல சார். நான் ஃபீல் பண்றேன். நான் நிறைய क्वेश्चंस கேட்பேன் அடிக்கடி. அத வச்சு நான் மைண்ட் பண்ணதுல இவன் இன்னும் அப்சர்வ் பண்ணி படிக்கலன்னு சொல்லிட்டு. ஆனா மறுபடியும் 12th படிச்சதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. யார்ட்டையா ஒருத்தட்ட கேளுங்க பாப்போம். நீங்க 12th படிச்சதா சார் நடத்தின்னு இருக்காரா டைரின்ட்டு? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. வருணும் பெங்களூர்ல தான் படிச்சான் தெரியுமா? வருண் தெரியுமா உங்களுக்கு? வருண் அவன் பெங்களூர்ல தான் படிச்சான். இல்ல இவனே சொன்னா சார் எனக்கு. ஆனா நான் ஃபீல் பண்றேன் அந்த மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாமே புதுசு தான். அக்கவுண்ட்ஸ்ல மேபி நீங்க ஃபீல் பண்ணலாம் அது ஸ்கூல்ல படிச்ச மாதிரி இருக்குது இல்லன்றது. எனக்கு புரியுது. ஸ்கூல்ல எல்லாம் படிக்க மாட்டேன், இது இங்கதான் படிப்பாங்க. பட் நல்லா தான் படிக்கிறான். ஆனா இன்னும் கூட நல்லா வேகமா படிக்கணுமோ அப்படின்னு தோணுது. எவ்வளவு டெஸ்ட் எழுதிருக்கான்? கான்ட்ராக்ட் ஆக்ட்ல 7 கம்ப்ளீட் பண்ணிருக்கான். மத்ததெல்லாம் கூட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் நிறைய படிக்கிறான் தான் அர்த்தம். நல்லா தான் படிக்கிறான். நிறைய பேச மாட்டேன்றா சார். அதான் சரி. அதுதான் பிரச்சனை. அது நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்ததே அதுதான். இவன் பேசவே மாட்டான். இவன் அமைதியா இருந்தே ரொம்ப டென்ஷன் பண்ணுவான். வீட்டுல கூட இவன் இப்படிதான் இருக்கான். இவன் கிட்ட வார்த்தை வாங்கணும்னா 4 வாட்டி பேசணும் நானே வீட்டுல. ஏன்டா இப்படி இருக்க? எல்லாரையும் டென்ஷன் படுத்துற பேசாம. வாட்ஸ்அப்ல கூட உங்களுக்கு ஏன் சார் அது நான் அவுட் ஆஃப் போர்ஷன்ல எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்ட பிறகு அவுட் ஆஃப் போர்ஷன் மான்றான். நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருக்கல உனக்கு அவுட் ஆஃப் போர்ஷன் தெரியுது இல்லன்னா அதெல்லாம் கூட ரிமைண்ட் பண்றது இல்ல சார். நாமளும் பேசி இவன்ட்டு நாமளே டயர்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஆவாது. நாம என்ன பண்றது? 10th இருந்தே இந்த பிரச்சனை தான். +1 +2 இப்ப நைஸ் ஹாஸ்டல்ல போட்டோம். இப்ப மறுபடியும் கிட்டே வட்டானே பயமா இருக்கு. லிங்கேஸ்வரா உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கடா. ஏன்டா அப்படி?
ஆமாங்க சார், பேச மாட்டேன்றா சார். இவன் அமைதியாவே இருந்துருவான். லாஸ்டா முடியுதுங்க பாருங்க, அப்பதான் இன்ஃபார்ம் பண்றான். அதான் டென்ஷன் பண்ணிடுறான்றது. மார்க் வாங்கிட்டா சரிதான், மார்க் வாங்கினாதான் வச்சு வாங்க போறேன். செமையா விழும் சார் நம்ம கிட்ட எல்லாம் கூட. வயசெல்லாம் அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். எடுத்தவனே அடிதான், கைதான். இல்ல சரி, நம்மள பொறுத்த படிச்சுட்டா வரைக்கும் மார்க் வாங்கிட்டா குழந்தைங்க பிரச்சனை தானே இல்லை. சார். சொல்றேன், சரி இப்ப இது இவங்க இருக்கான்னா குழந்தைங்க டக்குன்னு தான். மாத்த முடியாது. இதெல்லாம் இது இப்படியே இருந்துட்டான் அவன். சோ அவனை ஒரு நாள்ல 2 நாள்லாம் மாத்த முடியாது. சார் நானும் நிறைய சொல்லிட்டேன் சார். நாங்க கடை வச்சுக்கிறோங்க சார். நாங்கெல்லாம் பேசினாதான் சார் வியாபாரம் பண்ண முடியும். இவன மாதிரி அமைதியா இருந்தா யார்கிட்ட நாங்க வியாபாரம் பண்றது? வியாபாரம் அதனாலதான் பண்றது நான் உங்களால அவன் எப்படி சொல்லுவான், நாங்க அதனாலதான் நான் படிக்கிறோம்? கடைக்கே வர மாட்டேன்ருவான். டேய் சார் லிங்கேஸ்வரா, இவெல்லாம் செட்டே ஆக மாட்டான் சார் ஃபீல்டுக்கு. சார் நல்லா படிச்சுட்டு மார்க் நாங்கெல்லாம் வாங்குறான். நிறைய பேசினாதான் சார் எங்க பொழப்பு போகணும். வந்துட்டானே என்ன பண்றது? மார்க் மட்டும் வாங்கிட்டா போதுங்களா சார்? இப்போதைக்கு எவ்வளவு மார்க் வாங்க பேசணும், சொல்லுங்க. பேசினாதான் இந்த இல்ல உலகத்துல வாழ see, முடியும். அதாவது இப்போ வந்தாச்சு, திரும்பி போக முடியாது. இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி இல்ல சார், திரும்பி கிளியர் எல்லாம் போக பண்ணிருக்கணும். வேணாம் சார். நிறைய பேச கத்துக்கணும். திட்டு வாங்கினா கூட பரவாயில்ல, பேசிடுன்ற பத்தி. நிறைய அடி கூட வாங்கு, திட்டு கூட நிறைய வாங்கு. அவர்கிட்ட கூட திட்டு வாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. மேடம், பேசுன்ற பேச நான் சொல்றதை மாட்டேன். புரிஞ்சுக்கங்க. அவன் சுபாவமே அப்படி இருக்குன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப பேச வீட்டுல மாட்டான். பேசுறான், வெளியில பேசல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல வாயாடியா இருக்குது, ஆனா என்கிட்ட பேச மாட்டேங்குன்னா அதை பேச வச்சிடலாம். இவன் வீட்லயே பேச மாட்டானா, எப்படி பேச வைக்கிறது? அவன் சுபாவமே அப்படிதான். இவன் அமைதியாவே இருக்கிறான் சார். அதான் சார் பிரச்சனை. என்ன சொல்றேன்ல, அவன் சுபாவமே அப்படி ஆயிப்போச்சு. இதுக்குள்ள வந்துட்டான். இப்போதைக்கு மார்க்கை வாங்கட்டும். நாளை பின்ன ஆபீஸ் போகும்போது மாறுறானா பார்ப்போம். அதான் சார் பாக்கணும். நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என் சில கடமை பசங்க அதுதான். உள்ளி பிச்சானா இருப்பாங்க, நான் பார்த்திருக்கேன். சில சேட்டு பொண்ணுங்களா இருக்கும், உள்ளியா இருக்கும், சோத்துக்கு செத்த மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புசு 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 புசுன்னு ஆயிடுவாங்க. ஓகேவா? சோ வாழ்க்கை எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. ஓகேவா? அதனால நம்ம சரிடா டே கொஞ்சம் பேசுற, அவ்வளவுதான். அவன் சுபாவமே அப்படின்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா பேசுற பையன் என்கிட்ட பேச மாட்டானா பேச வச்சிடலாம். இல்ல சார் அவன் பேசவே மாட்டான், அவன் பாட்டு அமைதியா இருப்பான் அப்படின்னா சரி மார்க் வாங்க, அவ்வளவுதான். வேற என்ன பண்றது? புரிஞ்சுதா? ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல படிக்கிறதால எந்த கம்ப்ளைண்டும் இவன் எப்பவுமே இருந்தது இல்ல சார். அதெல்லாம் பண்றான் தான். அது பண்ணலன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதெல்லாம் நல்லா பண்றான். ஏதோ ஒரு டென்ஷன்ல எங்கன்னா விட்டுட்டேன்னு மட்டும் தான் வந்து சொல்லுவான். அது மட்டும் தான் விடுங்க, எங்கேயும். இப்போதைக்கு மார்க் வாங்கட்டும், பாத்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். யா தேங்க்யூ சார். யாரு? காவியா எஸ்டி பேசிட்டேனா? காவியா கிட்ட பேசலையா? இல்ல சார். காலையில பேசலையா? ஓகே, சத்யா கிட்ட பேசிட்டேன். ஓகே. சார் காவியா லைவ் கிளாஸா நீ? இல்ல சார், ரெக்கார்டட் கிளாஸ் சார். ரெக்கார்டட் கிளாஸஸ். அதான் மூஞ்சியே பார்த்த மாதிரியே இல்லையேன்னு யோசிக்கிறேன் நான். ஓகே, எவ்வளோ வீடியோஸ் முடிச்சிருக்கா? எவ்வளோ டெஸ்ட் எழுதியிருக்கா லால? சார் 4 எழுதிருக்காங்க சார். லால வந்துட்டு 4 டெஸ்ட் எழுதியிருக்காங்களா? ஆமா சார். ஏன் நிறைய எழுதல? 7 எழுதணும்ல அட்லீஸ்ட். சார் சார் இப்பதான் சார் கொஞ்சம் பிரேக் ஆயிட்டு திரும்பி இப்போ சார் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்காங்க சார். ஒரே அழுக சார் கொஞ்ச நாள் முன்னாடி. என்னன்ட்டு? ஒண்ணுமே புரியலன்ட்டா? ஆமா சார், ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக சார். இன்னும் இல்ல பக்கத்துல இருக்கனா ரொம்ப டிஸ்கரேஜ் பண்றாங்க. அது ரொம்ப கஷ்டம். அது ஏன் எடுத்தீங்க? சில பேருக்கு CNN புரிய வைக்க முடிய ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அவங்க உனக்குலாம் அப்பாவுக்கு எதுக்கு புரிய வைக்கணும்? இப்ப நீங்க அவங்க பிரியாணி அப்பாவுக்கு புரிய பண்றீங்க, வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நீங்க பிரியாணி பண்றீங்க, சுத்தி இருக்கிற எவனுக்குமே பிரியாணின்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியல. அவனுக்கு போய் என்னத்த புரிய வைக்கணும்? சார் அவங்க அப்பாவுக்கு சாப்பிட்றேன், புரியல உனக்கு சார். என்னடா தான் சொல்லணும். ஆமா சார். ஏன்னா எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கும் சார். எல்லாரும் இதையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க சார். கொஞ்சம் படிக்கவே விட மாட்டாங்க. படிக்கவே விடல சார். வந்து நீ காலேஜ் போலாம் அது இதுன்னு சொல்லிட்டு இவளை கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். இவ ரொம்ப அழுதுட்டே இருந்தா. 15 days சுத்தம் படிக்கவே இல்லை சார். இப்பதான் சார் திரும்பி நாங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு கட் ஆஃபும் இல்லை, நான் இதான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீ நீ எவ்வளவு மார்க் எடுத்த? 491 சார். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் சார் இவங்க. வந்துட்டு இவங்க டாப்பர்லாம் கிடையாது சார். இவங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் படிப்பாங்க. அது கொஞ்சம் இப்பதான் சார் திரும்பி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சார். அவங்களே அது நானும் இதை ஃபோர்ஸ் பண்ணல சார். நான் அவங்க உனக்கு என்ன இஷ்டம். அவங்க சொன்னது கரெக்ட் ஆயிடுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. புரிஞ்சுக்கங்க. இப்போ இவ தோத்துட்டானா, நான் ஓப்பனா சொல்றேன், அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் ஆயிடும், நீங்க தப்பாயிடுவீங்க. நானே ஓப்பனா சொல்லுவேன், 510 520 மார்க் மேல எடுக்கிறேன்னா நீ வா சிஏ கிளாஸுக்கு, நான் அவனை படிக்க வைக்கிறேன். அது கம்மியா வாங்கிட்டேன்னா நான் எந்த கேரண்டியும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு மேல மார்க் எடுத்தவனாலேயே அவனை பாஸ் பண்ணுறதே கஷ்டமா இருக்குது எனக்கு. அது கீழே மார்க் எடுத்துட்டேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் சப்ஜெக்டே நீ அது தமாத்துள்ள சப்ஜெக்ட். அது
இங்க என்கிட்ட படிக்கிற பசங்கலாம் சொல்லுவாங்க, நல்லா படிக்கிற பசங்கலாம் சொல்லுவாங்க, ஸ்கூல் விட்டு ஸ்கூல்லயே முடிச்சிடலாம் சார், அதுல வீட்டில் வந்து படிக்கிறதுக்கு என்ன சார் இருக்குன்னு கேட்பாங்க என்கிட்ட. நானே அப்படிதான். ஓகே, ஸ்கூல் சப்ஜெக்ட் ஸ்கூல்ல தான் படிப்பேன், நான் வீட்லயே படிக்க மாட்டேன். அப்போ அதுலயே இப்போ நான் 97% எடுத்தேன், என் பசங்க நிறைய பேர் 98, 99 தான் எடுத்து வச்சிருக்காங்க. அவனுங்களுக்கே இது டிஃபிகல்ட்டா இருக்குது. இப்போ சுபாஷ்னு ஒரு பையன் 99.5% எழுதுறான். அவனை கூப்பிட்டு என்னப்பா ஈஸியா இருக்காப்பா அவனுக்குன்னு கேட்டா, இல்ல இல்ல எனக்கும் கஷ்டமா இருக்குன்னு தான் சொல்லுவான். ஆமா சார். புரிஞ்சுதா? அப்ப அவங்களுக்கே கஷ்டம்னா அப்ப நமக்கு எவ்வளவு கஷ்டம். சார் அப்ப சொன்னா கேட்கணும்ல சார். சொன்னா நான் சொல்றேன், நான் வேற ஏதாவது பிடிச்சிருந்தா போனா அது கேட்க மாட்டாங்க சார். அவங்க இதுலயே பிடிச்சி நிக்கிறாங்க சார். நான் பண்ணிடுவேன், என் மேல் நம்பி எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றாங்க சார். எனக்கு என்ன தெரியுமா, இப்போ இதானும் சொதப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, காலேஜுக்கும் போகலன்னு வச்சுக்கோங்க, ஊர்ல அத்தனை பேர் திட்டுவாங்க அவங்க. அதான் சார், ஒரு வருஷம் டைம் வேணுமா சார்? ஆமா நெக்ஸ்ட் இயர் போய்க்கிறாங்களாம். என்னால முடியலன்னா நானே போய்க்கிறேன்றாங்க சார். பேசவே முடியல சார் அவங்கள்ட்ட. எதை சொன்னா அழுகுறாங்க சார். எதை சொன்னாலும் நானும் சேர்ந்து அழுகிறேன் வரக்கு சார். ஒரு மாசமா ஒரே அழுகதான் சார். அதாவது நான் அந்த ரெக்கார்டர் கிளாஸ் எடுத்திருக்காங்கல்ல, அந்த கிளாஸ் நீங்க பாருங்க. நானும் தான் சார் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் சார். நல்லதுமா புரியுது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இல்ல இல்ல என்னமா சார் கஷ்டம் புரியுது இருக்குது. சார். சார் அதெல்லாம் புரியலன்னா சொல்லல சார். அவங்க புரியுதுன்னு தான் சொல்றாங்க அவங்களும். ஆனா எனக்கு மனப்பாடம் சீக்கிரம் ஆக மாட்டேங்குது அப்படின்றாங்க சார். இப்பதான் சார் இன்னொன்னு கொஞ்சம் கேப் வந்துருக்கு சார். கொஞ்சம் கேப் படிக்கவே இல்லை கொஞ்ச நாள் வந்துட்டு. இப்பதான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நானும் தான் சார் விடிய விடிய உட்காந்துருக்கேன் அவ கூட சேர்ந்துட்டு. அவ எப்ப தூங்குறாளோ அப்ப நான் தூங்குறேன், அவ எப்ப முடிச்சுக்கலாம் அப்ப உன்னை நான் பெத்த பாவத்துக்கு இதெல்லாம் நான் பண்ண வேண்டியிருக்கேன். திடீர்னு அழுவா சார். திடீர்னு கண்ணீரா ஊத்து சார். ஏன் ஊத்துதுன்னே தெரியாது சார். இல்ல இல்ல அது எனக்கு நடக்கும். அது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நடக்கும். நான் ஒரு நாள் எனக்கு இப்பவே அழுகை ஓட அழுதேன் எங்க அம்மாட்ட. எதுக்குடா அழற? தெரியல எனக்கு அழுக வருது. டேய் நான் இன்னொரு ஒரு வாரத்துல எக்ஸாம் வச்சுட்டு இப்போ வந்து அழுகுறியடா அப்படின்னா. அவங்க எதையுமே இப்படி பிடிக்குதுன்னு கேட்டு அடம்பிடிக்க வாங்குற ஸ்டூடெண்ட் கிடையாது சார். எதையுமே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் எதுவுமே கேட்டதே கிடையாது. நான் சொல்றதுதான். அதனால சார் நான் அவ பின்னாடி போற மாதிரி இருக்கு சார். இப்படியே நம்ம சார் பின்னாடி போய் சப்போர்ட் பண்ணுவோமே அப்படின்னு தான் சார். வேற ஒன்றும் இல்லை சார். இப்ப என்னன்னா இப்ப ஒரு வருஷம் கேட்டிருக்கால. ஆமா சார். பேப்பர் எழுதி வாங்கிக்கிங்க. ஓகே சார். என்ன சார் சொல்லுங்க சார். பாருமா, உனக்கு இந்த செப்டம்பர் இருக்குது, அடுத்த ஜான்வரி இருக்குது, அடுத்த மே இருக்குது. ஆனா அடுத்த மே வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த அட்மிஷன் எப்போ ஓபன் பண்ணுவாங்க? ஏப்ரல் மே ஜூன்ல ஓபன் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் காலேஜுக்கு. ஒருவேளை உனக்கு ஃபவுண்டேஷனை சொதப்பிச்சுன்னா திரும்பி பார்க்காம காலேஜ் போயிடு. கண்டிப்பா சார். அதான் சார் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சரி, அப்ப அந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இந்த 8 மாசம் அந்த ரிஸ்க் நீங்க எடுத்து தான் ஆகணும். அந்த 8 மாசம் டைம் அவளுக்கு கொடுங்க. ஓகே சார். எங்க அம்மாட்ட நான் சொன்ன மாதிரி தான், அம்மா நான் ரிஸ்க் எடுக்கிறேன், நான் ஜெயிச்சிட்டேன்னா என் படி நீ வந்துரு, நான் தோத்துட்டேன்னா உன் படி நான் வந்துடுறேன். இதே தான் சார் நான் சொல்லி வச்சிருக்கா. இதுதான் இந்த டீல் போட்டுக்க வேண்டியதுதான். கண்டிப்பா சார். ஆனா நான் போட்டதுக்கும் இவ போட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் 97% எடுத்து போட்டேன். போட்டீங்க சார். இவன் 80. உங்களுக்கு தெரியும் சார், நாங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம் சார். நீங்க எவ்வளவு 80 கூட இல்லன்னு நினைக்கிறேன். எவ்வளவு 80? 82 சார். 82 சார். 82. 97 எடுத்து டீல் போடுறதுக்கு 82 எடுத்து டீல் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இல்லையா? ஆமா சார். விஷயம் சரி. ஆனா நம்பலாம், ஒரு தடவை நம்பலாம். இந்த பொண்ணுக்காக இது கடைசியா ஒண்ணு பண்ணிட்டு போவோம். ஆமா சார். ஜெயிச்சிட்டானா ஓகே, அவ சொல்றத நம்ம கேட்கலாம். சரி நீ போ நான் பின்னாடி வரேன் அப்படின்றலாம். ஜெயிக்கணும்னு வேண்டிக்குங்க. நம்ம பொண்ணுக்கு தோக்கணும் நம்ம வேண்டிக்க கூடாது. கண்டிப்பா சார். ட்ரை பண்ணுவோம், அவ்வளவுதான். ட்ரை பண்ணுவோம். அதான் சார் நானும் விட்டுட்டேன் சார். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் கேப் தான் சார். மத்தவங்க நீட்டுக்காக போயிருக்காங்க. அந்த டைம் எனக்கும் அவ்வளவுதான். அது மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். இப்ப நீட் தோத்துட்டாங்கன்னா பிஎஸ்சியோ பிஇஓ படிக்க போறாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். ஆமா சார். பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனா ஜெயிச்சிடணும். ஓகே சொல்லு. கண்டிப்பா ஆமா, நான் இப்போ கிளாஸ்ல இருக்கேன், முடிஞ்சு விட்டேன், கால் பண்றேன். ஓகே, மியூட்ல போங்க. அடுத்தது ஜனனி பி. மேடம், இது வந்து பார்த்தா நல்லா படிக்கிற பொண்ணு மாதிரி தான் தெரியுது. கேட்கறா பதில் சொல்லிடுவா, ஆனா அதிகமா பேச மாட்டா. ஸோ அன்மியூட் பண்ணி நிறைய பேசணும் என் கூட. பேசுவா, ஆனா எப்பவுமே பேசணும், நிறைய நேரம் பேசணும். அவங்களாம் அன்மியூட் பண்ணி வாலண்டியரா கத்தினே இருக்கணும். கேட்க 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 சொல்லிட்டே இருக்கணும். சொல்லிட்டே தான் சார் இருக்கு. அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்றது, நீங்க கேக்குற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றதுக்கு இங்க பண்றா, ஆனா அன்மியூட் பண்ணி பண்ண மாட்டேங்கிறா. அது சொல்லிட்டா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நிறைய பேர் போட்டுன்னு சொல்லணும். எவ்வளவு டெஸ்ட் எழுதிருக்கா? இந்த கான்ட்ராக்ட் இதுல வந்து யூனிட் 8 வரைக்கும் முடிச்சிருக்கா சார். இன்னைக்கு மார்னிங் முடிச்சிட்டா சார். வெரி குட், டாப். சரி, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா படிச்சிருவா. எதுவும் வந்து நமக்கு தொந்தரவு எதுவும் கொடுக்க மாட்டா. ரொம்ப மெச்சூர்டா நல்லா நடந்துப்பா. இந்த மாதிரி பொண்ணுதான் சி ஆகணும். கண்டிப்பா சார்.
ஓகே. எவ்வளோ அக்கவுண்ட்ஸ்ல ஏதாவது 1 2 எழுதிருக்காளா டெஸ்ட்? அக்கவுண்ட்ஸ்ல ஒரு டெஸ்ட் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு ஓகே. சார் ஸ்லோவா 45 அப்படியே வீடியோ இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. ஏற்கனவே நான் இந்த வீடியோல ஒரு 45 வீடியோ பார்த்திருக்கேன்டா. வெரி குட். போதும். 45 2 டெஸ்ட் எழுதிருக்கலாம். 2 எழுத சொல்லுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மேம் முடிக்க எழுத சொல்லுங்க. ஓகே சார். நீங்க பாக்குறீங்களா ஆன்லைன் கிளாஸ்? நான் பாக்குறேன் சார். சரி, ஓகே. எப்படி சாட்டிஸ்ஃபைடா இருக்குதா உங்களுக்கு கிளாஸ்? நல்லா இருக்குங்க சார். சரி, ஓகே, டன். எவ்வளவு நேரம் படிக்கிறா? 8 மணி நேரம் படிக்கிறாளா மினிமம்? படிக்கிறேன் சார். கிளாஸ் முடிச்சிட்டோம், அப்படியே கண்டினியூஸா உட்காந்து படிக்கிறா. நைட் வரைக்கும் படிச்சுட்டு தான் ஒரு 11:30 ஆகுது அவன் படுக்கிறதுக்கு. சரி, குட். இன்னொன்னு சரியா சாப்பிட மாட்டேங்கிறா, அதுதான் ஒண்ணு. சாப்பிடணும். கரைச்சு கொடுத்துருங்க. இல்லைன்னா உட்காந்து சாப்பிட மாட்டாங்கன்னா, இப்ப சம்டைம்ஸ் நான் சில டைம் சாப்பிட மாட்டேன். எங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தயிரை நல்லா போட்டு மோர் மாதிரி கரைச்சிடுவாங்க. கையை அமுக்கி திக்கா போடாம தண்ணி மாதிரி கொஞ்சம் தண்ணியா இருக்கும், டம்ளர்ல ஊத்திடுவாங்க. டப்பக்குன்னு குடிச்சிடுவேன். நான் எங்க அம்மாட்ட சொல்லுவேன், எனக்கு சாப்பிட்டா 20 நிமிஷம் வேஸ்டா போகுது, நான் கொஞ்சம் ஸ்லோ ஈட்டர். 20 நிமிஷம். நான் இப்ப கூட கிளாஸ் நடத்தும் போது பிரெட் சாப்பிடுவேன், இல்லைன்னா கஞ்சி குடிச்சிருவேன். நான் ப்ராப்பரா சாப்பிட மாட்டேன். கஞ்சி இருக்கும், பிரெட், அது மாதிரி ஈஸியா சாப்பிட்ற விஷயங்கள் நான் சாப்பிடுவேன். கஞ்சி தான் டக்கு டக்கு குடிச்சிடலாம்ல, அந்த மாதிரி. பிகாஸ் சில பேருக்கு அப்படி அப்படி அதுதான் அவங்களோடது. ஓகே, அது மாதிரி அவளுக்கு என்ன வேணும், சத்து மாவு கஞ்சி எடுத்து கொடுத்துருங்க சார். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. புரியல. நான் ஜாப் போறதுனால கிட்ட இருந்து அவளுக்கு கொஞ்சம் பாத்துக்க முடிய மாட்டேங்குது சார், கேர் பண்ணி. ஓகே. பிளாஸ்க்ல கஞ்சி போட்டு வச்சுட்டு போயிடுங்க. போன் பண்ணிட்டு குடிச்சியான்னு கேளுங்க. பிரேக்ல குடிக்க சொல்லுங்க கஞ்சியை. என்னால எவ்வளவு முடியுமோ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சு நான் சொல்றதை கேளுங்க. இதுதான் எங்க அம்மாவும் பண்ணுவாங்க. பிளாஸ்க்ல கஞ்சி போட்டு வச்சிடுவாங்க. ஓகேவா? நம்ம கிளாஸ் ஒரு பிரேக் இருக்கும்ல, நான் மோஸ்ட்லி 10:30 to 11 அந்த டைம்ல ஏதோ ஒரு பிரேக் கொடுப்பேன். அந்த டைம்ல நீங்க அவளுக்கு கால் பண்ணுங்க. கிளாஸ் இருந்தா அவ எடுக்க மாட்டா, இல்லைன்னா அவ எடுத்து அப்பனா ரிங் வந்திருக்குன்னா அப்ப கிளாஸ்ல கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த 10 நிமிஷத்துல அந்த கஞ்சியை குடிக்க சொல்லுங்க. அந்த மாதிரி அது எது ஷார்ட்டா ஹெல்த்தியா சாப்பிட முடியுமோ அதை சாப்பிட சொல்லுங்க. ஓகே, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம். லைக் ஹெவியா சாப்பிட முடியாது அப்படின்னா தயிர் சாதம் மாதிரி, அந்த மாதிரி ஏதோ சம்திங். அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுங்க. அதுல ஹெல்த்தியான இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுங்க. ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேளுங்க. அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும்? கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டே இருப்பார் சார். நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் கிளாஸ் இருக்குமா அப்படின்னு அதான் பேச முடியும். நாங்க பேசணும்னு நினைச்சா கூட ஈவினிங் தான் பேச முடியும் சார். அதுதான் நீங்க வந்துருவீங்களே வீட்டுக்கு. பக்கத்து வீட்டுல யாராவது ஒருத்தரை பார்க்க சொல்லுங்க, அப்பப்போ பார்த்துக்கங்க அப்படின்னு. வேற என்ன, சரி சாப்பிட்டா நீயே மெசேஜ் பண்ணு, சாப்பிடும்போது மெசேஜ் பண்ணு, கால் பண்ணு சொல்லிடுங்க. அவ்வளவுதான். சரிங்க சார். இதுதான் பிரச்சனை. அம்மா வீட்டுல இருந்தா பிரச்சனை கிடையாது, வீட்டுல இல்லைன்னாதான் இந்த பிரச்சனை இருக்குது. பசங்க சாப்பிட்டாங்கன்னா கிளாஸுமே நல்லா ஆக்டிவா பார்க்க முடியும், நல்லா படிக்க முடியும். இல்லைன்னா ஆப்பிள் கீப்பிள் கட் பண்ணி வச்சுட்டு போங்க. சரிங்க சார். கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுங்க. உள்ள இருக்கு எடுத்து சாப்பிடுறேன்னு சொல்லுங்க. கிளாஸ்லயே கூட சாப்பிடலாம். தர்ஷினி வெங்கட்லாம் சாப்பிடுங்க. தோலை சீவிட்டு ஆப்பிள் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுங்க. இந்த 10 நிமிஷத்துல அதான் சாப்பிட முடியும், வேற என்ன சாப்பிட முடியும்? அது காஸ்ட்லியா இருக்குன்னு கூட நீங்க வருத்தப்படாதீங்க, வேற வழி கிடையாது. 200 ரூபா கிலோ வித்தா கூட வாங்கி தான் கொடுத்தாகணும். நார்மலா நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட இதெல்லாம் இந்த மாதிரி ஆப்பிள் கீப்பிள்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் பசி கொஞ்சம் அடங்கும், அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கிடைச்சிடும். ஆமா, வேற வழி இல்ல. அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் செலவு பண்ணி தான் ஆகணும். யா, அடுத்து திவ்ய தர்ஷினி. சார் நான் ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கேன் சார். 41 வீடியோஸ் முடிச்சிருக்கேன் சார். பேரண்ட்ஸ் எங்க? இந்த இருக்காங்க சார். அவங்ககிட்ட தானே பேசணும். ஹலோ, சொல்லுங்க சார். எவ்வளோ லா டெஸ்ட் முடிச்சிருக்கா? 7 சார். இந்தியன் கான்ட்ராக்ட்ல 7 யூனிட் முடிச்சிருக்கா சார். ஓகே, வெரி குட். பார்த்திருக்கா சார். புரியல. 41 சார் வீடியோஸ். இது அக்கவுண்ட்ஸ்லயா? இல்ல, லா சார். அக்கவுண்ட்ஸ் முடிச்சிட்டா பாப்பா. ஓகே, லால இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கறான்னு நினைக்கிறவா? இந்த பேட்ச்க்கு முன்னாடி பேட்ச் வீடியோ பார்க்கறா அப்போ. ஆமா சார். ஓகே, பரவாயில்ல. ஓகே, அப்போ கான்ட்ராக்ட் டெஸ்ட் இது முடிச்சிட்டா. அப்போ மத்த டெஸ்ட் நெகோஷியபிள்ஸ்மென்ட் அதெல்லாம் இது எழுதல சார். அதெல்லாம் எழுதல, மொத்தமா முடிச்சிட்டு எழுதுறேன்னு சொல்றா சார் பாப்பா. முடிக்க எழுத சொல்லுங்க. சரிங்க சார். ஓகே சார். அக்கவுண்ட்ஸ்ல எவ்வளவு டெஸ்ட் முடிச்சிருக்கா? அக்கவுண்ட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டேன் சார். எல்லாமே முடிச்சிட்டா சார். எழுதி 100 மார்க்ஸ் எழுதிட்டாளே. ஓகே, 2 தடவை எழுதிட்டா பாப்பா. சரி. அப்போ ஓகே, மேக்ஸ் முடிச்சிட்டியா நீ? மேக்ஸ் முடிச்சிட்டா சார். அப்போ மேக்ஸ் ரிவைஸ் பண்ண சொல்லுங்க. சரி, ஓகே சார். ஓகே. சரியா? ஓகே, டன். ஓகே சார்.
சேகுவரா. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். வீட்ல எப்படி படிக்கிறான்? வீட்ல எப்படி படிக்கிறான்? படிக்கும் சார். கொஞ்சம் டைம் கொஞ்சம் எடுக்கலாமோங்கிற மாதிரி தான் சார். கொஞ்சம் வீட்ல கொஞ்சம் டைம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுத்து படிக்கலாம்னு தான் சார் தோணுது. கொஞ்சம் இடையில சினிமா பார்க்க இந்த விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கான் சார். எதுக்கு விளையாடுறான்? அவன் விளையாடவே போக கூடாது. நீங்களே சொல்லுங்க சார். நீங்க தான் சார் என்ன பண்ண உங்க பேச்ச ரொம்ப கேட்பான் சார். மே மாசம் பாஸ் பண்ண கொஞ்சம் வேண்டிய விளையாட பையன் போயிட்டாங்க கொஞ்சம். மே மாசம் பாஸ் பண்ண வேண்டிய பையன் செப்டம்பருக்கு போயிட்டான்றது எனக்கு வருத்தமா இருக்கு. அவன் எனக்கும் சார் பயப்படுறானோ ரொம்ப இல்லையோ, அவன் வருத்தப்படுறானோ இல்லையோ, நான் வருத்தப்படுறேன். ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன பண்ண போறான்னு தெரியலங்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் இருந்தப்ப ஃபாஸ்டா வந்தான் சார். இப்ப கொஞ்சம் ஏதோ ஸ்லோவா வர அதுதான் மாதிரியே அதுதான் தோணுது அதுதான் சார். அதுதான் ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஸ்பீடா படிச்சிருந்தான். கண்டிப்பா இவன் மேல எக்ஸாம் எழுதிடுவான், கிளியர் பண்ணிடுவான்னு நினைச்சோம். இப்ப என்னடான்னா வந்து அப்படியே பேக் அடிக்கிறான். பயமா இருக்கு எனக்கு இவன் பார்த்தா. சார் ஏன்டா நீங்க இப்படி கொஞ்சம் பண்ற? அட்வைஸ் பண்ணுங்க சார். உங்க பேச்சு ரொம்ப கேட்போம், உங்களை மதிப்பான் சார். ரொம்ப நீங்க கொஞ்சம் பண்ணுங்க சார் அட்வைஸ். எனக்கு எனக்கு என்னன்னா, நான் போய் எக்ஸாம் எழுத முடியாதுல்ல, அவன் தானே எக்ஸாம் எழுதி ஆகணும். இவன் தான் சார் எழுதணும். நீங்க சொன்னா உங்க வார்த்தை எப்படியும் காப்பாத்தணுங்கிற ஒரு இது அவனுக்கு இருக்கும் சார். எனக்கு கொஞ்சம் பயமாவே தான் சார் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறானோங்கிற மாதிரியே வருது சார். இந்த இப்ப 12th மார்க் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு சார். எனக்கு அதனாலேயே கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறான் என்னங்கிறது. ஏண்டா சேகுவாரா, என்னடா எல்லாரையும் பயமுத்துற நீ? ஃபர்ஸ்ட் என்ன பயமுத்துன, இப்ப உங்க அம்மாவையும் பயமுத்திட்ட. படிக்கிறேன் சார். நீ என்னதுக்கு எங்க விளையாட போற நீ? கிரவுண்ட்ல தான் சார், ஸ்கூல்ல. எவ்வளவு நேரம் விளையாடுவ? 2 மணி நேரம் விளையாடுவேன். 2 மணி நேரம் விளையாடுவியா? டேய், 3/4 மணி நேரத்துக்கு மேல விளையாட கூடாதுடா நீ. சரி. படிக்கிறதுக்கு இவ்வளவு இருக்குது, நீ பாட்டு விளையாட போறனா அதான் சோறு போட போகுது நாளைக்கு. சரி. வேர்வைக்காக தான் விளையாடணும், சந்தோஷத்துக்காகலாம் விளையாடக்கூடாது. ஓகே. இல்லைன்னா அந்த பேஷன் எடுத்துட்டு கிரிக்கெட்டரா மாறிடு. என்ன விளையாடுவ? கிரிக்கெட் தான் சார். கிரிக்கெட் தானே? அப்படியே பேஷன் எடுத்துட்டு விளையாடு, கிரிக்கெட்லயே விளையாடு, கோடி கூட சம்பாதிக்கலாம். ஒரு 15 வயசுல 16 வயசுல அவன் சம்பாதிக்கலையா? அந்த இவன் ராஜஸ்தான் பிளேயரு வைபவ் சூரியவன்சி, அவன மாதிரி விளையாடு சம்பாதிக்கலாம், 1 கோடி சம்பாதிச்சிடலாம். அந்த மாதிரி ஒண்ணு விளையாடணும், அப்படி விளையாட போயிடணும். இப்படி இல்லைன்னா வேர்வைக்காக விளையாடணும். வேர்வைக்காக விளையாடுறது 40 நிமிஷம் போதுமே, மத்த நேரம் படி. லாலாம் நீ ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்டா. உனக்கு இங்கிலீஷே வர மாட்டேங்குது. நீ ஓனா எழுதுனா பச்சையா தெரியுது ஓனா எழுதுனன்ட்டு. எல்லா கொஸ்டின் எழுதிப்பாரு லா எல்லாம். நெக்ஸ்ட் டெஸ்ட்லாம் வைக்கும் போது செம்ம மார்க் வாங்கணும் சொல்லிட்டேன் நான். ஓகே சார். பாக்குறேன் மேடம், நான் இப்போ 2 மாசம் டெஸ்ட் வச்சு பாக்குறேன். ஓகே சார். சரியா? இல்லைன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் என்ன பண்ணணும்ட்டு. ஓகே சார். ஜூன் 20 தேதி வரைக்கும் டைம் கொடுங்க. ஓகே சார். நீங்க கொஞ்சம் புரிஞ்சீங்கன்னா சரியா வந்துருவான் சார். அதான் ட்ரை பண்றேன். ஓகே சார். தேங்க்யூ சார். ஆஸ்டின் சார், குட் ஆஃப்டர்நூன். மார்னிங் வந்து தான் உடனே ஃபர்ஸ்ட் பேசியிருப்பேன். ஆஃப்டர்நூன் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல ஆகி போச்சு, லேட் ஆயிடுச்சு. சரி, மார்னிங் எப்படி படிக்கிறான்? என் கிளாஸ்ல நல்லா பதில் சொல்றான். ஓகே சார். ஆனா அதாவது 10 கேள்வி கேட்டா 4 கேள்வி சொல்றான். மீதி 6 கேள்விக்கு பேசவே மாட்டான். அவன் பயப்படுறான் சார் உங்களை பார்த்தா. என்ன பார்த்தாவா? ஏன்? அவன் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான் சார், பேச மாட்டான். நீங்க மத்தவங்க எல்லாம் திட்டுறீங்கல்ல, அதுலயே கொஞ்சம் பயப்படுறான். வேற அவனை நான் திட்டினதே கிடையாது இது வரைக்கும். ஒரு தடவை திட்டு வாங்கிக்கிறானு கேளுங்க. ஒரு தடவை கூட அவனை திட்டின கிடையாது. இல்ல, இவனை திட்டினது இல்ல சார். பட் அவனை திட்டினா தானே பயப்படணும். இது அநியாயமா இருக்குது. யாரையா திட்டினா இவன் ஏன் பயப்படணும்? ஜென்ரலாவே கொஞ்சம் அப்படிதான் சார். நான் எவ்வளவு ஜோக் சொல்லியிருக்கேன், எவ்வளவு தடவை சிரிச்சிருப்பான். இல்ல, பயங்கர இன்ட்ராக்டிவா இருக்கு கிளாஸஸ். நாங்க 2 பேருமே அப்சர்வ் பண்ணிருக்கோம் உங்க கிளாஸ். we were very much happy with your class. அதனால தான் நாங்க ஆக்சுவலி அவன் காலேஜ் முடிச்சுட்டு ஜாயின் பண்றது அப்படிதான் நாங்க யோசிச்சோம். பட் உங்களோட வீடியோ பார்த்தோம் சார். ஆக்சுவலா கேஎஸ் அகாடமி தான் நாங்க பார்த்து வச்சிருந்தோம். எந்த அகாடமி பேரையும் சொல்லாதீங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்புறம் ஹைட் அவுட்ல தான் வாழ்ந்துன்னு இருக்கேன். உங்களோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் காலேஜ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இமீடியட்லி we joined them. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட்லாம் இல்ல, கரெக்டா தான் ஜாயின் பண்ணிட்டீங்க. படிக்கிறான், படிக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, நிறைய பேசணும்.
இந்த ப்ரொஃபஷனுக்கு நிறைய பேசணும். எஸ் சார் கரெக்ட். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. என் கூட அட்மிட் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லுங்க. நான் திட்டலாம் மாட்டேன், இவனே திட்ட போறேன். சரி சார். பாய். சரிங்களா? நிறைய பேச சொல்லுங்க, அவ்வளவுதான். அவனா டீம் லீடர், அவனை நம்பி 10 ஜீவன்கள்லாம் இருக்குது. ஓகே சார் ஷூர். வீட்ல எவ்வளவு நேரம் படிக்கிறான்? ஃபுல்லா படிச்சுட்டு தான் சார் இருப்பான். ஈவினிங் 6:30 to 8 பிரேக் சார். சரி. கொஞ்சம் விளையாடுவான், அதுக்கப்புறம் நாங்க ப்ரேயர் பண்ணுவோம், அந்த டைம் மட்டும் தான். மற்றபடி அவன் படிச்சுட்டு தான் சார் இருப்பான். நைட் 12-12:30 வரைக்கும் படிக்கிறான். சரி, ஓகே. கொஞ்சம் தூங்க சொல்லுங்க. ஒரு 7-8 மணி நேரம் தூங்கட்டும் ஒரு நாளைக்கு. ஓகே சார். அது தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்க சொல்லுங்க. இப்ப காலைல 6:30 மணிக்கு கிளாஸ்னா 6 o'clock எழுந்துக்கணும். ஓகே சார். இல்ல 6 o'clock எழுந்திடுவான் மார்னிங். ஆமா, 6 o'clock எழுந்துக்கிறான்னா அப்போ 12 மணிக்கு தூங்க கூடாது. 10:30 தூங்கிடணும். ஓகே ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஷூர் சார். அப்படி முடிச்சுட்டு 1.5 hour 2 hour மேக்ஸிமம் அதுல தூங்கிடணும். சரி சார். ஸோ 8:30 9க்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா 10:45க்கு தூங்கிடுற மாதிரி பிளான். ஓகே ஓகே சார். இல்லைன்னா சாப்பாடை கொஞ்சம் ஏர்லியரா வச்சுக்கோங்க. ஷூர் சார் ஷூர். சார் ஒரே ஒரு சஜஷன் சார். சொல்லுங்க. ஆக்சுவலி நான் தான் அவனோட பேப்பர்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவனோட டெஸ்ட். எனக்கு ஒரே ஒரு இதுனா ஒரு ரேண்டமா நீங்க செக் பண்ணிட்டு 100 marks பேப்பர் நான் கண்டிப்பா கரெக்ட் பண்ணுவேன் மேடம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் ஏன் கரெக்ட் பண்றது இல்லைன்னா, இப்போ they are very immature. ஓகே, let them write whatever they know. அவன் சும்மா இப்போ அவனை சும்மா எழுததான் சொல்றேன். அவனுக்கு ஒரு டிசிப்ளின் வரணும், டெய்லி எழுதி பார்க்கணுன்ற டிசிப்ளின் வரணும்ட்டு. டெய்லி அவன் ஒரு 4 கொஸ்டின் எழுதி பார்க்கணும். அதுக்காக தான் அவனை எழுத வைக்கிறது. நீங்க இந்த கரெக்ஷன் பண்ணணும்னே அவசியம் கிடையாது. ஓகே, எவ்ரி சிங்கிள் டே they have to take the paper, they have to பென் எடுத்து எழுதணும். ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா புக்கே திருப்பி எழுத வைப்பாங்க. ஹோம்ஒர்க்ன்ற பேர்ல ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி புக்கு எழுதணுவாங்க. நீ புக்கை பார்த்து எழுதணும் டெய்லி. அது யார் கரெக்ட் பண்ண போறாங்க? சும்மா அதை எழுதுறாங்க, அவ்வளவுதான். ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஓகே ஓகே. 1 hourல அந்த 5 கொஸ்டின் நீ எழுதணும். ஓகே சார். ஓகே ஓகே. ஒரு பேஜ் நீ அதை எழுதணும். ஒரு பேஜ்னா ஒரு கொஸ்டின் ஒரு பேஜ். அது மாதிரி டெய்லி 5 பேஜ் எழுதணும். எழுதாங்கன்னா என்ன ஆகும்னா கையெல்லாம் உங்களுக்கு அது செட் ஆயிடும். இப்ப திடீர்னு ஒரு 3 மணி நேரம் நீ எழுதுறான்னா கை வலிக்கும். ஆனா டெய்லி 1.5 மணி நேரம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கை செட் ஆயிடும். பிளஸ் அவனுக்கு ஒரு வேர்டிங்ஸ் ஒன்று இருக்குல்ல, இப்ப நீங்க ஸ்டார்டிங்கே கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா வெக்ஸ் ஆயிடுவாங்க பசங்க. பிளஸ் அவங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கணும். நம்ம அவன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம சரியா எழுதல, இந்த கொஸ்டின் நம்ம படிச்சோம் ஆனா ஒழுங்கா ப்ரொடியூஸ் இல்ல, அப்பனா நம்ம போய் படிக்கணும். தட் இஸ் கால்ட் செல்ஃப் எவாலுவேஷன். இதை நீங்களே எவாலுவேட் பண்ணக்கூடாது, அவனே அவனை எவாலுவேட் பண்ணிக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க ரசம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க குடிச்சு பார்க்கணும். கொண்டு போய் உங்க அம்மா கொடுத்தீங்கன்னா குடிச்சு துப்பிட்டாங்கன்னா உங்களுக்கே மனசு கஷ்டமா போயிடும். ஏன்னா நீங்களே இப்பதான் முதல்ல சமைக்கிறீங்க, கரெக்டா? தட்ஸ் கால்ட் செல்ஃப் எவாலுவேஷன். நம்ம ஏதாவது ஒண்ணு சமைச்சிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கணும், அவங்கள டெஸ்டிங் ஆட் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த பசங்க இவங்களே எவாலுவேட் பண்ணணும். நம்ம இப்படி காலைல படிச்சோம், சாயங்காலம் எக்ஸாம் எழுதுறோம், நம்ம படிச்சது நம்ம ஒழுங்கா எக்ஸாம் எழுத முடியுதா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றது. ஸோ அவங்க இவ்வளோ டெஸ்ட் நான் கொடுத்துருப்பேன், 19 டெஸ்ட் செல்ஃப் எவாலுவேஷன் டெஸ்ட். அது எழுதி முடிச்சிட்டானுங்கன்னா நான் எவாலுவேட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அவங்க பேப்பர். ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஃபார்மேட் எழுத அந்த ஃபார்மேட்டிங் வரும். ஓகே ஓகே. ப்ரொவிஷன் என்ன, அனாலிசிஸ் என்ன, கன்க்ளூஷன் என்னன்ற அந்த ஃபார்மேட்டுக்குள்ள வரும். வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. ஆதிஷ், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். ஃபர்ஸ்ட் வந்திருக்க வேண்டிய பையன் காலையில வந்திருந்தா முதல்ல உடனே தான் பேசியிருப்பேன் நான். 2:30 மணிலேருந்து வந்திருக்காருங்க. சாரிங்க சார். சரி. ஏன்னா நான் காலையில இப்படி போனேன், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல போனேன். ஸோ அப்போ அவங்க 1.25 மணி நேரம் உட்காந்தாங்க, அவங்க கூட பேசவே முடியல. சரி, அதனால இன்னைக்கு ஈவினிங் வந்து இப்படி போயிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சாரி. ஓகே சார். படிக்கிறான், இன்னும் நிறைய அன்மியூட் பண்ணி பேசணும், ரொம்ப கம்மியா அன்மியூட் பண்ணி பேசுறான். அது மட்டும் அவன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். படிக்கிறான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எவ்வளவு டெஸ்ட் எழுதியிருக்காங்க? 6 எழுதியிருக்கானுங்க. ஓகே, மொத்தம் 8 டெஸ்ட் எழுதியிருக்கணும். நாளைக்கு நைட்டுக்குள்ள எழுதிடணும் 8 டெஸ்ட். 6 எழுதியிருக்காங்க. ஆமா, 6 எழுதினா ஓகே, நல்லா தான் படிச்சிருக்கான். அக்கௌண்ட்ஸ் தான் எழுதினானா? அக்கௌண்ட்ஸ்ல எழுதலை. அக்கௌண்ட்ஸ்ல 1ஆவது எழுதியிருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லி அவங்க கூட பேசுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. சரி. மற்ற பசங்க எல்லாம் என்ன அந்த குரூப்ல பாருங்க, அந்த பேரண்ட்ஸ் குரூப்னு ஒன்று இருக்கும். அந்த பேரண்ட்ஸ் குரூப்ல மக்கள் போட்டுனே இருப்பாங்க, மொத்தம் எவ்வளோ டெஸ்ட் எழுதி முடிச்சிருக்காங்கன்ற மாதிரி. அதை நீங்க பார்த்துட்டே இருங்க.
ஐ திங்க் நேத்தி தான் அவன் ஜாயின் பண்ணான்னு நினைக்கிறேன் அந்த பேரண்ட்ஸ் குரூப்ல. கரெக்டா? ஆமா சார். ஆமாங்க. ஓகே. அது ஆக்சுவலி முன்னாடியே ஜாயின் பண்ணியிருந்திருக்கணும். அது அவங்களுக்கு தெரியப்படுத்தல. அது நான் தெரியப்படுத்தலையா அவங்களுக்கு தெரியலையான்னு எனக்கு தெரியல. சரிங்க. இதான் எதேச்சியா எனக்கு தோணுச்சு. ஐயோ என்னடா பேரண்ட்ஸ் குரூப்ல நம்பர்ஸ் கம்மியா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நேத்திக்கு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். சரி அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. பேரண்ட்ஸ் குரூப்ல நான் எல்லா மெசேஜும் போடுவேன். ரெகுலரா சரி டெய்லி என்னென்ன படிக்கிறாங்கன்றத சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அதை நீங்க க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி 10 நிமிஷமாவது அவங்க கூட பேசுங்க. அந்த மாதிரி என்ன நடக்குது, கிளாஸ்ல என்ன நடக்குது, என்ன யூனிட் அது கேட்டுருவோங்க. டெய்லி என்னென்ன போயிட்டு இருக்கு என்னங்கிறது அதில் கண்டினியூ சரி இது பண்ணிடுவோங்க. எவ்வளோ மற்றவங்களாம் எவ்வளோ டெஸ்ட் எழுதிருக்காங்க, அவங்கள கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டெஸ்ட் கம்மியாக எழுதிருக்கன்ற மாதிரி அதையும் கேட்டுக்குங்க. ரைட் ரைட். மற்றபடி எதுவும் இல்லை. வீட்டில் எவ்வளோ நேரம் படிக்கிறான்? வீட்டில் ஒரு 8-9 மணி நேரம் படிக்கணுங்க. சரி ஓகேங்க சார். காலையில் 4-4:30 எந்திரிச்சிருவானுங்க. ம் எந்திரிச்சிட்டானா அப்புறம் மறுபடியும் அப்படியே கண்டினியூவாக இருக்குது. மதியானம் மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்குவாங்க. சரி ஓகே. என் கூட நிறைய பேச சொல்லுங்க. அவ்வளோதான் விஷயம் மெயினாக. வேறு எதுவும் இல்லை. நேச்சுரலாகவே கொஞ்சம் பேசுறது கம்மிங்க. அது பண்ணணும். அது இம்ப்ரூவ் பண்ணணும். அது இந்த ஸ்கூல்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது, இங்கேயும் அதே தான் இது பண்ணுறாங்க. படிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. வச்சிருவான் எல்லாம் பண்ணிடுவான். ஆனால் பேசுறது வந்து நீங்கள் கேட்கறதுக்கு ஏதாவது சொல்லுவான், இல்லைன்னா அவன் மட்டும் கம்மிட்டு இருந்துருவான். அவனா கேட்கணுங்கிறது ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணணும். அதை நீங்க சொல்லிட்டே இருங்க. டேய் நீ அவர் கூட பேசுறா அவர் மற்ற பசங்களாம் பேசும்போது நீயும் அன்வைட் பண்ணி பதில் சொல்லுங்க. ரைட் ரைட். சரியா? ஓகேங்க சார். வந்தவங்க எல்லாத்தையும் பேசிட்டேன்ல, யார்கிட்டையும் பேசாம இல்லைல்ல? ஓகே நான் முடிச்சுக்கிறேன் மீட்டிங்க. தேங்க்யூ பாய். சார் நிரஞ்சனா கிட்ட நான் பேசினேன் சார். அவ கரெக்டா தான் லாகின் பண்ணிருக்கா. ஆனா அவளுக்கு 3017 பில் காட்டுது சார். அவ SRO நம்பரும் கரெக்டா தான் போட்டிருக்கா. அவ ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டா. அவ ஆல்ரெடி லாகின் பண்ணி எல்லாமே பண்ணிட்டா. அப்ப ஆல்ரெடி புக் ஆர்டர் பண்ணிட்டாளா? இல்ல புக் ஆர்டர் பண்ணல. அவ வந்து லாகின் மட்டும் பண்ணிருக்கா. புக் ஆர்டர் பண்ணி அவளோட கார்ட்ல பார்த்தா 3017 பில் அமௌண்ட் காட்டுது. அவளுக்கு அந்த கூப்பன் அப்ளை ஆக மாட்டேங்குது. என்கிட்ட மெசேஜ் பண்ண சொல்லுங்க, நான் என்னன்னு பாக்குறேன். ஓகே சார். பாய்.